ஒன்று 91, இன்னொன்று 311, இன்னொன்று 311A. இப்போ 91 வந்து பிஎன்எஸ்எஸ்ல 94 ஆயிடுச்சு. 311 வந்து 348 ஆயிடுச்சு. 311A வந்து 348 ஆயிடுச்சு. 311A என்பது 349 ஆயிடுச்சு. ஆக இந்த 3 பிரிவுகளையும் இணைத்து இந்த வகுப்புகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏன் நினைத்தோம் என்று சொன்னால், நான் வகுப்பு நடத்தவுடன் நிறைய நம்முடைய வகுப்புகளை கேட்கிற சகோதர சகோதரிகள் என்னுடன் அலைபேசியில் தொடர்பு உள்ளது உண்டு. நாம் எதுக்காக இந்த ஒரு பிரிவுக்காக ஒரு வகுப்பை நடத்துகிறோம், ஒரு ரூலிங்காக ஒரு வகுப்பை நடத்துகிறோம் என்று சொன்னால், இப்ப இது முன்னால் பேசிய நண்பர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, நமக்கு புரிதல் வேண்டும், அந்த பிரிவில் நாம் தெளிவு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதோ நமக்கு தெரிந்ததை, நாம் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லித் தருவோம் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள் முன்னால் இருக்கிறோம். நான் வழக்கறிஞராக 41 ஆண்டுகள் பணியில் இருக்கிற நேரத்தில் இந்த 91வது பிரிவும் 311வது பிரிவும் எனக்கு நல்ல பெயரை தேடித்தந்தது. ஏனென்றால் நான் இளம் வழக்கறிஞராக இருந்த காலத்திலேயே ஒரு செக் கேஸ்ல நான் வாதிக்கு சேதராமன் என்கிற ஒரு என்னுடைய உறவினருக்கு வழக்கு நடத்தினேன். எதிரி ராஜமாணிக்கம் என்பவர் எதிரியினுடைய பெயர். அவர் மீது நாங்கள் காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தோம். காசோலை வழக்கு தொடரும் போது அவருடைய கட்சி என்னவென்று சொன்னால், அவர் ஏற்கனவே ஒரு கவுன்சில் வச்சு பதில் கொடுத்திருந்தார். என்ன பதில் கொடுத்திருந்தார்னா, என்னுடைய செக்குகளில் 70 செக்குகள் தொலைந்து விட்டது. நல்லா கவனிக்கணும், 70 செக்குகள் தொலைந்து விட்டது. அந்த 70 செக்குகள் தொலைந்து விட்டதில் தொடர்பாக நான் கையெழுத்து போட்டு வச்சிருந்தேன். 70 செக்லையும் நான் கையெழுத்து போட்டு வச்சிருந்தேன், ஃபில் பண்ணாம வச்சிருந்தேன். அந்த செக் புக்குகள் தொலைந்து விட்டது. அந்த கையெழுத்து போட்ட செக்குகளில் ஒன்றை எடுத்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டீர்கள் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருந்தார். அவர் கொஞ்சம் ஒரு ஒயின்ஸினுடைய உரிமையாளராக இருந்தார், காவல்துறையுடன் கொஞ்சம் தொடர்புல இருப்பார். அவர் கேட்டோம்னா காவல்துறையினரும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு புக்குக்கு அப்ப 25 தான் லீஃப். அப்புறம் அது 25 50 அனுச்சு, 50 100 அனுச்சு, இதெல்லாம் வேற. அவங்க ஒரு அன்ப்ரூடன்ட் மேன், சாதாரண ஒரு பட்டறிவு படைத்த மனிதனுக்கு அவர் கொடுத்த பதில் ஏற்புடையதா என்று கூட சிந்தித்து பார்க்கவில்லை. ஒரே மனிதன் 70 செக்குகளை ஒரே நேரத்தில் கையெழுத்து போட்டு தொலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட அவர் நினைத்து பார்க்கவில்லை. இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுத்து ஒரு வக்கீல் வருகிறார். திடீர்னு வேறொரு வக்கீல் வருகிறார். அந்த சாட்சியுடைய குறுக்கு விசாரணை முடிந்து விட்டது. அவர் என்ன பண்றார், திடீர்னு இரண்டாவதாக வந்த வக்கீல் ஒரு 91ல ஒரு பெட்டிஷன் போடுறார். 91ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு. 311ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றார். 311ல என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்றாருன்னா, என்னுடைய கட்சிக்காரருடைய மனைவி நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க வர வேண்டும், அவரிடம் நான் இந்த வழக்கு தொடர்பாக சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். 91 என்ன போறாருன்னா, அந்த என் கட்சிக்காரருடைய மனைவி ஒரு நிதி நிறுவனத்தில் பங்குதாராக இருக்கிறார். அந்த நிறுவனத்தில் நாங்கள் கடன் பெற்றோம். கடன் பெற்ற போது கொடுத்த காசோலை, நல்லா கவனிக்கணும், கடன் பெற்ற போது கொடுத்த காசோலை. சுரேஷ், லோ நெட்வொர்க்கா இருக்குன்னு சொல்றாங்க. சுரேஷ் மைக் பாரு. சுரேஷ் சார், கிளாரிட்டியா தான் சார், வாய்ஸ் ஒன்றும் பிரேக் ஆகல சார், கிளியரா இருக்கு சார். அதாவது அவருடைய ஃபைனான்ஸ்ல நாங்க கடன் பெற்ற போது அவர் மனைவியிடம் கொடுத்த காசோலை, அந்த காசோலையை கணவர் எடுத்து பயன்படுத்தி விட்டார்னு ஒரு 2வது கட்சி. நான் அப்போது அதற்கு கவுண்டர் எடுக்கும்போது நான் எதனா இளம் வழக்கறிஞர்களுக்கு எதற்காக சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னால், தயவு செய்து நாங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். இந்த சும்மா வாங்கிட்டோம், ஃபார்மலா கவுண்டர் போடுவோம், இந்த டைப் பண்ணதை பார்த்து ஒரு 4 லைன் இந்த மற்ற வக்கீல் என்ன அடிச்சு கொடுக்குறாங்களோ இதெல்லாம் அடிச்சு கொடுப்போம்னு தயவு செஞ்சு
இளம் வழக்கறிஞர்கள் நினைக்கக்கூடாது. இப்போ வக்கீல்லாம் நினைச்சிட்டாங்க, கையில் ஒரு ஃபார்மெட் எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபார்மெட்டை வச்சுக்கிட்டு அதையே எழுதி போடுறது. நான் தான் என்னுடைய சீனியர்கிட்ட நல்ல வழக்கறிஞராக தயாரானதுக்கு காரணம் நல்ல குருமார்களை கொண்டிருந்தோம், நல்ல மென்டார்களை கொண்டிருந்தோம், அவங்க சொல்கிற வழியில் நடந்தோம். இப்போ நான் அந்த கேஸ்ல கவுண்டர் என்ன எழுதுறேன்னா, ஆசா ஒன்றிடம் குறுக்கு விசாரணை செய்கிற போது ஏற்கனவே விசாரித்த வழக்கறிஞர் இந்த கட்சியை முன்வைத்து ஆசா ஒன்றிடம் விசாரிக்கவில்லை, இந்த காசோலையை நாங்கள் பைனான்ஸில் கொடுத்தது, அந்த கொடுத்த காசோலையை மிஸ்யூஸாக பயன்படுத்தி விட்டார்கள், அவருடைய மனைவி பங்குதாரராக இருக்கிறார் என்ற எந்த ஒரு கேள்வியையும் முன்வைத்து விசாரிக்கவில்லை. ரெண்டாவது இன்னொன்று போட்டோம்னா என்னன்னா, ஒரு அப்ப கற்பனாயன் ஐயாவோட தீர்ப்பு ஒன்று ஃபேமஸான தீர்ப்பு, ரோஜா வெர்சஸ் ஃபைனான்சியர், இந்த போத்தம்னு ஒரு பேருக்கு, அவர் பேர் என்ன, அவர் இந்த ரோஜா மேல கேஸ் போட்டவர், அந்த ஃபைனான்சியர், அந்த கேஸ்ல அவ கற்பனாயம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் சொல்லுவார், இந்த மாதிரி அன்னெசரியா டிஃபென்ஸ்ல கால்ஃபர் பண்ணக்கூடாது, தேவையற்ற சாட்சிகளை கால்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேஸ்ல சொல்லுவார். இப்ப உங்களுக்கு நான் பல முறை வகுப்பெடுக்கும் போது சொல்லிக் கொள்வேன், சாட்சி சட்டம் பழைய 136 படி அட்மிசபிலிட்டி கேன் பி டிசைடட் பை தி கோர்ட். நம்ம ரெலவன்சியை சொல்லணும், நாம சொல்ற ரெலவன்சி ஃபேக்டோட தொடர்புடையதாக இருந்தால் நீதிமன்றம் அனுமதிக்கும், ஃபேக்டோட தொடர்புடையதாக இருந்தால் நீதிமன்றம் அனுமதிக்கும். இன்னும் சொல்ல போனா 91 கீவேர்டு என்னன்னா, 91 சிஆர்பிசி, பழைய 91 சிஆர்பிசிக்கு கீவேர்டு என்னன்னா டிசைரபிலிட்டி. 91 சிஆர்பிசிக்கு கீவேர்டு என்னன்னா நெசசரி ஆர் டிசைரபிலிட்டி தான் கீவேர்டு. என்ன தேவைக்காக நீ இந்த ஆவணத்தை கோருகிறாய், என்ன டிசைரபிலிட்டிக்காக அந்த ஆவணத்தை கோருகிறாய்ன்னு நீ உன்னுடைய மனுவில் சொல்லணும். இப்ப இந்த கவுண்டரை ஏத்துக்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாரு, முரளிதரன் அப்படின்னு, முரளிதரன் ஒரு ஜட்ஜி இருந்தார், அவரு டிஸ்மிஸ் பண்ணார், வாதி போட்ட மனுவை டிஸ்மிஸ் பண்ணார். உடனே என்ன பண்ணாங்க, அந்த எதிர் தரப்புல டக்குன்னு காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த உத்தரவை வாங்கி கொண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிவிஷன் போறாங்க. நல்லா கவனிக்கணும், ரிவிஷன், நான் சொல்ற வார்த்தைக்கு வார்த்தை சட்டத்தில் பொருள் இருக்கிறது. 2 ரிவிஷன் ஃபைல் பண்றாங்க. அப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் கனகராஜ், வி கனகராஜ் எப்படிமாங்க, அவரும் சட்டத்தில் சிறந்த புலமை மிக்கவர், அவர் குடும்பத்தில் நிறைய பேர் ஐஏஎஸ் படித்தவங்க. அந்த வி கனகராஜ் என்ன பண்ணாரு, எங்களுக்கு நோட்டீஸே போடாம, எதிர்ப்பு நோட்டீஸ் போடாம என்ன பண்ணாரு, இட் இஸ் எ மேட்டர் பிட்வீன் தி கோர்ட் அண்ட் தி பார்ட்டி, notice not necessary to the other side, just it is only a 311 and just it is only a 911. அப்ப அவரு விசாரிக்க கோர்றாரு, விசாரிக்க அலோவ் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல என்ன பண்றாரு, இதை ஈஸியா எங்களுக்கு நோட்டீஸே கொடுக்காம, எங்களோட கருத்தே கேட்காம இவர் ஃபைல் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுத்து பாருங்க, ஆன் த டேட் தி பெட்டிஷன் வாஸ் அலோவ்ட் பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட். உடனே என்னுடைய கிளைண்ட் உடல, உடனே மேட்டர் ரெக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, மேட்டர் ரெக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த வழக்கு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு, எல்லா நாளிதழ்களிலும் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்டா வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரு 2009 ஆண்டில் ஏறத்தாழ நாம் 2025 இருக்கிறோம், 2026 பிறக்க போகிறது, 2025 இருக்கிறோம். 26 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு பெயரை தேடி தந்த வழக்கு. எப்படி பெயரை தேடி தந்ததுன்னா, இந்த சேதுராமன் ராஜமாணிக்கம் 2009 ஏசிஆர் பேஜ் 458, சேதுராமன் வெர்சஸ் ராஜமாணிக்கம். தயவுசெய்து இதெல்லாம் எல்லாரும் படிச்சு பாருங்க. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, நான் இளம் வழக்கறிஞர், இப்ப இளம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, ஏபிபிஏ நாளைக்கு நீங்க ட்ரைனிங் ஆகி வரீங்க, போடுறீங்க, கோர்ட்ல நம்ம போடுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையா பார்த்து எழுதி போடணும். சில எல்லாருமே எல்லா மாதிரி இருக்காது, மேல போ நீ என்ன எழுதி போட்டிருக்கிறது அங்க பேசும். இந்த சேதுராமன் ராஜமாணிக்கம் கேஸ் இப்ப என்னுடைய மென்டார், நான் எஸ்என்ஜி சுப்ரீம் கோர்ட்ல வக்கீலா இருக்கிறார்,
இப்ப நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு 2009ஆம் ஆண்டில் எனக்கு அங்க யாரும் தொடர்பு இல்லை. என்னுடைய கிளைண்டே போய் சுதர்சன் நாச்சியப்பன் அவருடைய மருமகன் ரவிசங்கரை பார்த்துட்டார். ரவிசங்கர் பார்த்தா அவரு இது ஒன் ஃபைன் மார்னிங் அவரோட மனைவி குந்தவி நாச்சியார் அப்படிங்கிறவர் என்கிட்ட போன்ல பேசுறாங்க. பிரதர் நீங்க என்ன கிரவுண்ட் பிரதர் எழுதி போட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே சொன்னேன், அம்மா அவங்க அந்த மாதிரி கட்சி வச்சு நடத்தல, அவங்க கட்சி வந்து காணா பெட்டு நடத்தினாங்க, அவங்க ஒரு கேள்வி கூட கேட்கல, பட் 3 லெவல்ல இந்த லேடியை கால்ஃபர் பண்ணுங்கிறது தப்பு. அது மாதிரி இல்லாத போது திருப்பி இன்னொரு வக்கீல் இருந்து இன்னொரு கட்சி எடுத்து நாங்க அந்த கட்சியில பைனான்சியரா இருந்தோம், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும், அவங்கள கேள்வி கேட்டு விசாரிக்கணும்னு சொல்றது ஏற்ப தகுந்ததில்லைன்னு சொல்லி என்னுடைய கட்சி எழுதி போட்டிருந்தோமா. 2வது வந்து எனக்கு நோட்டீஸே கொடுக்கல, ஹைகோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுக்கல, இது செகண்ட் கிரவுண்டுமா. 3வது என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது வந்து இன்டலெக்சுவரி ஆர்டர்மா, அதுல ரிவிஷன் போக முடியாது, அவங்க 482 தான் போயிருக்கணும்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த சகோதரி குந்தவி நாச்சியார் அந்த தினத்தில் அந்த என்கிட்ட ஒரு 15 நிமிடம் பேசியிருப்பார். பேசிட்டு என்னை பாராட்டினார். தம்பி நான் நீங்க சொல்றதை வந்து நான் அப்படியே உச்ச நீதிமன்றத்தில் சொல்றேன், நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு, டெஃபினெட்லி வி வில் சக்சீட் தி கேஸ் அப்படின்னாங்க. சொல்லி ஒரு 2-3 மாசத்திலேயே தீர்ப்பு வந்து விட்டது. இந்த தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் இந்திய உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, 91 3 லெவல்ல போடுற ஆர்டர் இன்டர்லெக்சுவரி ஆர்டர், இட் இஸ் நாட் எ ஃபைனல் ஆர்டர். இன்டர்லெக்சுவரி ஆர்டர்ல ரிவிஷன்ல ஆர்டர் போட்டது தப்பு, 2வது நோட்டீஸ் போடாம உத்தரவு போட்டது தப்பு, 3வது அது மாதிரி கட்சியே எடுக்காத போது நீங்க அலோவ் பண்ணது தப்பு. தெரியுங்களா? இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்று சொன்னால், தயவு செய்து நான் இளம் வழக்கறிஞராக இருக்கிற போதே ஏறத்தாழ 15 நான் வழக்கறிஞராக 15 ஆண்டு காலம் தொழில் இருக்கிற காலத்திலேயே என்னுடைய வழக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் வரை சென்று நான் எழுதிய கவுண்டர் இந்திய உச்ச நீதிமன்றம் வரை இந்த தீர்ப்பில் பேசப்பட்டது என்று சொன்னால், அந்த தீர்ப்பை உங்களுக்கு தருவோம் என்கிற நம்பிக்கையோடு இன்று உங்கள் முன்னால் 91 பிரிவுக்கு நான் வருகிறேன். இப்ப நான் எப்பொழுதுமே வகுப்பு எடுக்கிற போது புதிய பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்கிறது, பழைய சிஆர்பிசி என்ன சொல்கிறது, தீர் முடிவுகள் என்ன சொல்கிறது என்று சொல்லி தருவது வழக்கம். இப்ப நம்ம ஏற்கனவே இருக்கிற 91ல வந்து சிஆர்பிசியில் இருக்கிற 91 உங்களுக்கு படிக்கிறேன். யோகிசன் 91 போடுங்க. யோகிசன் 91 போடுங்க. யோகிசன் தயவு செய்து 91 போடுங்க. நான் இப்போ படிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் படிங்க. நான் இப்போ வந்து 91 அப்படியே கீழே இருக்குங்க. நீதிமன்றம் எதுவும் அல்லது காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் எவரும் தம்மால் அல்லது தம்முன் முன்னிலையில் இந்த சட்டத்தின்படி நடத்தப்படும் புலனாய்வு, பரிசீலனை, விசாரணை அல்லது பிற நடவடிக்கையின் பொருட்டு பத்திரம் அல்லது வேறு பொருள் ஏதேனும் தாக்கல் செய்யப்படுவது அவசியமானதென்றோ விரும்பத்தக்கதென்றோ கருதும் போதெல்லாம், நல்லா கவனிக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிரிவில் உள்ள மந்திர சொல் என்னவென்று சொன்னால் டிசைரபிலிட்டி, நெசசிட்டி தான். பிற நடவடிக்கையின் பொருட்டு பத்திரம் அல்லது வேறு பொருள் ஏதேனும் தாக்கல் செய்யப்படுவது அவசியமானதென்று விரும்பத்தக்கதென்று கருதும் போதெல்லாம் எவரது அனுபவம் அல்லது அதிகாரத்தில் அந்த பத்திரம் அல்லது பொருளானது இருப்பதாக நம்பப்படுகிறதோ அவரை ஆஜர் கட்டளை அல்லது உத்தரவில் குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் நேரில் வந்து அதில் தாக்கல் செய்யுமாறு அல்லது அதை தாக்கல் செய்யுமாறு மட்டுமே கூறி, அது நீதிமன்றமாயினும் ஒரு ஆஜர் கட்டளையும் அவர் மேற்கொண்ட அலுவலராயின் எழுத்து மூலமான ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலாம். ஒரு பத்திரத்தையோ வேறு பொருளையோ தாக்கல் செய்யுமாறு மட்டுமே இந்த பிரிவின்படி கோரப்பட்ட எவரும் அதை தாக்கல் செய்வதற்காக தாமே நேர்முகமாக வருவதற்கு பதிலாக அந்த பத்திரம் அல்லது பொருளை தாக்கல் செய்விப்பாரானால் அந்த கோரிக்கையின்படி அவர் நடந்திருப்பதாக கொள்ளப்படும். உதாரணமா டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி போட்டோம்னா அவர் யார் மூலியமா வேணாலும் கொடுக்கலாம். இந்த பிரிவில் உள்ள எதுவும் 1972 இந்திய சாட்சி சட்டத்தின் 123, 124 ஆகிய பிரிவுகளை 123, 124 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அதாவது வழக்கறிஞருக்கும் வழக்காடிகளுக்கும் உள்ள உறவு பற்றி அதை வெளிப்படுத்தலாமாங்கிறத பத்தி, அல்லது 1891 வங்கியர் கணக்கு புத்தகங்கள் சாட்சி சட்டம் பாதிப்பதாகவோ
அல்லது அஞ்சலக அல்லது அதிகாரியின் பாதுகாப்பில் உள்ள கடிதம், அஞ்சல் அட்டை, தந்தி அல்லது வேறு பத்திரம் அல்லது அஞ்சல் கட்டு பொருள் எதையும் இயக்குவதாகவோ கொள்ளுதல் ஆகாது. இதுதான் 91. இது 91. இப்ப 91 நம்ம பார்க்கும்போது இதுல நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், மந்திர சொல் என்னவென்று சொன்னால் டிசைரபிலிட்டி, நெசசரி. நீங்க இந்த பெட்டிஷனை 91 டிராஃப்ட் பண்ணி 91, அப்ப பழைய சட்டத்தில் 91, புதிய பிஎன்எஸ்எஸ்ல 94. தம்பி கொஞ்சம் 94 போடுங்க தம்பி. தம்பி கொஞ்சம் 94 போடுங்க. எஸ் சார். ம் ம் போடுங்க. பாடு கொஞ்சம் போடுங்களேன். இப்ப நீங்க இதுல என்ன, வாட் ஆர் தி சேஞ்சஸ் 91 பழைய சிஆர்பிசிக்கும் 94க்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு, இதை தயவு செய்து பார்க்கணும். whoever any court, any officer in charge of a police station considers, ஏற்கனவே இருக்குதுன்னா the production of any document or thing தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கும்போது, ஏற்கனவே நீங்க 91ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ப்ரொடக்ஷன் ஆர் திங் தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் எனி டாக்குமெண்ட் ஆர் அதர் திங் தான் இருக்கும். இப்ப 94ல பாருங்க என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பாருங்க. கொஞ்சம் பிளாக் போய் என்ன இது இருக்கு தம்பி. இதை நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு சட்டத்தை படிக்கும் போது பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த வார்த்தையை ஏன் அதுல போடுறாங்கன்னு பார்க்கணும். டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், நல்லா பாருங்க அடுத்தது, இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் டிவைசஸ் which is likely to contain digital evidence or other thing is desirable. பாக்கியெல்லாம் அப்படியே வந்துடும், டிசைரபிள் அப்படிங்கிறது வந்துடும். தெரியுங்களா? உள்ள அப்புறம் அந்த 129 130ங்கிறது அந்த ப்ரொவிஷன் மாறுறது வந்துடும். மற்றபடி இதுல எதுவும் மாறியதாக தெரியவில்லை. மற்றபடி இதுல இந்த பிரிவில் 91க்கும் 94க்கும் ஒரு பெரிய மாறுதல் இருப்பதாக தெரியவில்லை. இப்ப நான் அதை எதுக்கான இந்த பிரிவில் நம்ம சொல்றோம்னா, நான் இந்த உங்களுக்கு சொன்ன பாருங்க மந்திர சொல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் சொல்ற ரூலிங்கை குறிச்சிங்க. 2000 எஸ்சிசி கிரிமினல், 2000 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 679, பக்கம் 679, 2000 கிரிமினலா ஜெனரல் பக்கம் 34, பக்கம் 34, பக்கம் 34 78, பக்கம் 34 78. முதல் வழிமீடியா இதை வையாது, முதல் வழிமீடியா 2000 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 679, 2000 கிரிமினல் ஜெனரல் பக்கம் 34 78. ஜஸ்டிஸ் சாயிர் அகமது அண்ட் ஜஸ்டிஸ் துரைசாமி ராஜு இந்த 2 பேரும் இணைந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, ஒரு பிரிவுகளுக்கு நம்ம உள்ள போனோம்னா அதுல உள்ள உட்கூறுகள் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அது என்ன பிரிவு, அதுல என்ன மந்திர சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப மந்திர சொல்ல கண்டுபிடிச்சா நீங்க பெட்டிஷன் எழுதும்போது நீங்க அதுல டிராப்ட் ஒழுங்கா போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க டிராப்ட் ஒழுங்கா போட முடியாது. தெரியுங்களா? டிராப்ட் ஒழுங்கா போட முடியாது. இப்ப அடுத்தது பாருங்களேன், 2021 ட்ரூ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 566. 2021 ட்ரூ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 566. 2021 ட்ரூ மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 9. இது நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாவுடைய தீர்ப்பு. இப்ப நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா,
இந்த 2000 தீர்ப்பு போனாலே இது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அதுக்கான தீர்ப்பினுடைய நீங்க படிச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாருங்களேன், டிஸ்மிசல் ஆஃப் அன் கிரவுண்ட். தம்பி இந்த ஜட்ஜ்மெண்ட் போட முடியுமா தம்பி? யோகசன் சார் 1 மினிட் சார். 2020 நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 566 சுலோச்சனா வெர்சஸ் ஸ்டேட். சுலோச்சனா 1 மினிட் வெர்சஸ் ஸ்டேட். இப்ப தம்பி எடுக்கட்டும், நான் சொல்றேன். இது வந்து ஒரு கோர்ட்ல நடந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்திலிருந்து பொது நாட்குறிப்பை கால்ஃபர் பண்ணுவாங்க ஒரு ரெலவென்ட் பீரியடுக்கு. அதை டெஸ்ட்ராய் பண்றோம்னு சொல்லுவாங்க. பட் அது இன்னொரு இடத்துல இருக்கும். அதை எப்படி மார்க் பண்ணுறதுக்கான இதை சொல்லும் போது என்ன பண்ணுவாரு, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா சொல்ற அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன். whether documents sought to be summoned has any relevance and necessary for accused to defend himself effectively. Main ingredient of section 91 is necessity and desirability. நல்ல வார்த்தை கவனிக்கணும். Main ingredient in the 91 is necessity and desirability. இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நீதிபதிகள்னா அவங்களும் சட்டத்தில் இருக்கிற வார்த்தையை தான் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஜெனரல் டெரி will not come within the scope of 172 maintained under section 44 of Police Act. Case diary and general diary are two distinct documents. Bar for production of case diary not applicable in case of general diary. Division by decision is கலைச்செல்வன் versus relied on. இது வந்து கலைச்செல்வன் கேஸ்ல டிவிஷன் பெஞ்ச், மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்சில் ஏற்கனவே ஹாஜி முகமதுங்கிற திருவாரூர் கேஸ்ல ஜெனரல் டெரியை கால்ஃபர் பண்ண முடியாதுங்கிற கொடுத்த ஒரு சிங்கிள் பெஞ்சு தீர்ப்பை ஜிஆர் சுவாமிநாதன் ரத்து பண்ணியிருப்பார். அப்ப இது நிறைய அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். தீர்ப்புகள் ஒரு தீர்ப்பில் ஆரம்பிச்சா 9 தீர்ப்பு போயிட்டு இருக்கும். இப்ப இந்த 91 பிரிவுக்கு என்ன மந்திரம் சொல்லுனா, நெசசிட்டி அண்ட் டிசைரபிள். நெசசிட்டி அண்ட் டிசைரபிள். தம்பி சுலோச்சனா வெர்சஸ் ஸ்டேட். பேரா வந்து பேரா 16 பேரா 16 பேரா 16 பேரா 16 பாருங்க. In view of the above, petitioner will be entitled to seek the GDX Act even at the stage of cross-examination of the prosecutor test. The only test to be applied to whole considering an application of 91 CRPC to see if the documents that are sought to be summoned has any relevance or it is necessary for the accused to defend himself effectively. In other words, the main ingredient 91 CR is necessity and desirability. இப்போ நான் அதை எதுக்கான உங்கள்கிட்ட வார்த்தையை சொல்றேன்னா, அந்த பொது நாட்குறிப்பில் இருந்து என்ன எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது அந்த கேஸில் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டு சப்ரஸ் பண்ணியிருக்கலாம். அந்த எஃப்ஐஆர் வாங்கின டயம் அந்த ஜிடியில் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆன டயம் இருக்கலாம். ஜிடியில் ஒன்று இருக்கும், எஃப்ஐஆர் தலைப்பில் ஒன்று இருக்கும். டிஃபென்ஸில் ஏதோ ஒன்று ரெலவென்ட் பண்ணுறதுக்கான்ட்டு ஒரு தொடர்படுத்தி நிரூபிக்கிறதுக்கான இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நீதிமன்றத்துடைய வேலை என்ன? ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத். இப்போ ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத்துக்கு இந்த 91, 311, 311A எல்லாமே அந்த உண்மையை கண்டறிவதற்கு பயன்படுகிற உபகரணங்கள் மாதிரி. இப்போ நம்ம டிஃபென்ஸ்லையோ இதர் ப்ராசிக்யூஷன்லையோ 91 கால்ஃபர் பண்ணோம்னா நம்ம என்ன ரெலவென்ஸை கோர்ட்டில் சொல்ல போகிறோம்? இப்போ அட்மிசபிலிட்டி கேன் பி டிசைடட் பை தி கோர்ட் அட் தி டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்.
இப்ப அட்மிசபிலிட்டியை முடிவு பண்றதும் 136 படி கோர்ட் தான், நம்ம போடுற பெட்டிஷன் அலோவ் பண்றதும். நீங்க சொல்ற ரெலவன்சி இந்த வழக்குக்கு ரெலவன்சியா இருக்கா, பொருத்தமா இருக்கிறதான்னு டிசைட் பண்றது கோர்ட். அப்ப பெட்டிஷன்ல எப்படி எழுதணுங்கிறத இந்த மாதிரி தீர்ப்புனா நீங்க படிச்சு பார்க்கணும். நான் வந்து கொண்டிருக்கிற இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொவிஷனை படிங்க, அந்த ப்ரொவிஷன்ல என்ன மந்திர சொல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உட்கார்ந்து பெட்டிஷனை டிராட் பண்ண ஆரம்பிங்க. உங்க கேஸ் என்ன, அதுல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறத கொண்டு வாங்க. படிக்க இப்ப எல்லாருக்குமே வந்துடாது உடனே. எங்களுக்குடா அந்த டிசேபிலிட்டி நெசசிட்டிங்கிறதுங்கன்னா கீவேர்டுங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு லேட் ஆனிச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி தான் இருக்கும். நம்ம சகோதரிகள்லாம் சொன்னது மாதிரி எங்கேயோ எதையோ ஒன்று விட்டுட்டோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் மிஸ்ஸிங் ஸ்பாட்டுன்னே எதுவுமே வச்சதில்லை அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம படிக்கத்தான் புரிந்து கொள்ளணும். இப்போ 91க்கு இது, இப்போ 91ல் நான் சொல்ற ரூலிங் என்ன அப்படியே குறிச்சிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2024 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 625, சிவகாமி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்னை. 2024 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல், 2024 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல். யோககிருஷ்ணன் அடைமா உங்க கிளாஸ் ரிலே பண்ணிருப்பீங்க. யோககிருஷ்ணன் கண்டிப்பா ரிலே பண்ணி நடத்திருப்பீங்க, நடத்தாம இருக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். 2024 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 625, ஏடி ஜெகதீஷ் சந்திர ஐயாவோட தீர்ப்பு. கேஸ்லா பேரு கே சிவமணி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்னை. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்னை. இப்ப 91 படிக்கும் போது இந்த இதுல என்னென்ன வருதுன்னா, ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் 2526A, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 109, petition seeking to produce draft final reports, dismissal of, holding the documents sought for are confidential reports, legality of as per documents sought for petitioner not committed any offence either under PC Act or IPC, and recommended to drop further proceedings. Draft final reports produced before High Court on previous occasion at direction of High Court perused and same not found to be a confidential reports. PW 132 admitted in cross-examination that they prepared draft final reports absolving petitioners, documents though not relied upon by the prosecution, not confidential documents. Respondent mandate to furnish copy of list of referred rule number 25(7) to accuse while furnishing copies under section 207 CRP as per 26A. Production of such a document necessary, desirable for purpose of trial. Impunged order set aside. Respondent directed to produce draft final report before the trial court. இப்ப நம்முடைய சகோதரிகளுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். டிராஃப்ட் ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்டா? ஹலோ 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 காதல் விழுதா யோகசன்? சார் ஆடிபிள் சார். ஆடிபிள். டிராஃப்ட் ஃபைனல் ரிப்போர்ட் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டா? என்ன சொல்றீங்க? ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2526A பாத்தீங்கன்னா தெரியும். வாட் ஆர் தி ரிலையபிள் டாக்குமெண்ட்ஸ், வாட் ஆர் தி அண்டர்லைட் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் போடணும். இப்ப இன்னும் சொல்ல போனா சாட்சி அரசாங்க வக்கீல்கிட்ட டிராஃப்ட் சார்ஜ் ஷீட் வாங்கணும்னு எங்கேயுமே இல்லை. அரசாங்க வக்கீல்கிட்ட டிராஃப்ட் சார்ஜ் ஷீட் வாங்கணும்னு எங்கேயுமே இல்லை, தெரியுங்களா? பழைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 566 கேஸ் இன் கவுண்டருக்கு தான் இருக்கும். இப்போ இது ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட்டில் தாக்கல் பண்ணுற சார்ஜ் ஷீட் வந்து என்ன, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட்டில் தாக்கல் பண்ணாலே பப்ளிக் டாக்குமெண்ட் தானே. இப்போ டிராஃப்ட் சார்ஜ் ஷீட்டுங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் அக்கேஷனில் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அதை கால்ஃபர் பண்ணி விசாரிக்கணும்னு போடுறாங்க. இப்போ ரெலவன்சி வந்துடுது, அட்மிசபிலிட்டி வந்துடுது. ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த தீர்ப்பு குறிச்சிங்க. 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 212,
2017 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 212. இது யாரோட தீர்ப்புனா நீதியரசர் PN பிரகாஷ் ஐயாவோட தீர்ப்பு. சரண்யா ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், A2 மணிகண்டன். இப்போ இது என்னன்னா, subjecting prosecuted witness along with their child DNA profiling, power of criminal court scope, accused allegedly married minor girl and made her pregnant, stating before child welfare committee that her family members made her live with her maternal uncle. When she became pregnant, she was married A1 on 9/3/2015 in section 164(5) statement before judicial magistrate stated A1 was her maternal uncle but refused to give any statement. X subjected to medical examination and found to be aged 15 to 17 years and pregnant before court, X stating that she was not married to her maternal uncle A1 nor had any physical relation with him. Public prosecutor filed a petition under section seeking direction to X and her child to undergo DNA profiling and same allowed by the trial court. Challenge to a witness as per section 132 cannot refuse to answer a question on ground that answer likely to incriminate him. நீங்க பழைய சாட்சி சட்டத்தில் 132 எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்டால் எது அவங்களுக்கு பாதகமாகுமோ அதை கேட்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் பிரிவு இருக்கும். அதை சொல்றாங்க. அண்ட் ஃபால்ஸ் ஆன்சர் could make him liable for penal consequence. Witnesses not speaking truth despite of compulsion in view section 132 and oath act could affect criminal justice and power of criminal court to send a witness for DNA flows from section 91 read to 311. Second limb word think employed in section 91 tax. நான் எப்படி கொண்டு போறாரு பாருங்க PN பிரகாஷ். நான் எதுக்கான இது 2ஐயும் 91ஐயும் 311ஐயும் சேர்த்து போட்டாங்கிறது நீங்க அர்த்தம் தெரிஞ்சீங்க. 91 ரெட் வித் 311ல போட்டா 91ல டாக்குமெண்ட் அண்ட் அதர் திங்னு வரும். டாக்குமெண்ட் அதர் திங்னு வரும். 311ல டாக்குமெண்ட் தான் வரும் கால்ஃபர் பண்றது. இப்போ 311 டிவைன் இன் 2 பார்ட். அது நம்ம 311 வரும்போது வருவோம். 311ல செகண்ட் பார்ட் மேண்டேட்ரி. மேண்டேட்ரி எப்படின்னா 311ல மேண்டேட்ரி எப்படின்னா இந்த ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் த கேஸுக்கு இந்த சாட்சியத்தை விசாரிக்கணும். இந்த சாட்சியத்தை விசாரிச்சாதான் இந்த கேஸ்ல இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்தரப்பு கேஸாக இருக்கட்டும் வாய் தரப்பு கேஸாக இருக்கட்டும் சொல்லணும்னா அதை கோர்ட் அலோவ் பண்ணி ஆகணும். இப்ப பாருங்க PN பிரகாஷ் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. 91 read with 311 second limb and section 45 evidence act think applied in section 91 takes with its fold blood signs hair nail extra. So accused allegedly committed offense post act X and her child not subject to DNA profiling could harm administration of criminal justice eminent to subject X and her child to DNA profiling to arrive the truth. இந்த தீர்ப்புனா நீங்க கண்டிப்பா நாங்க எதுக்காக சொல்றோம்னா உங்களுக்கு பயனுடையதாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லிட்டு வரோம். குறிச்சு வச்சீங்க என்றாவது உங்களுக்கு பயன்படும். 2023 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 563 2023 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 563 2023 ஒன் மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 56 ஜஸ்டிஸ் ஜி சந்திரசேகரன் ஐயா. இதுல என்ன சரவணன் வெர்சஸ் ஸ்டேட். சரவணன், அரவிந்தன், மணிகண்டன், சுதாகர், திலீப் குமார் பெட்டிஷனர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வைப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பூர். செக்ஷன் 91(1) protection of general dairy maintained in police station permissibility. General dairies ought to be produced in order to prove suppression of earlier FIR. FIR offense 302 IPC registered 24/1/2001. However, as per action registered, FIR was registered on 23/1/2000 itself. Sub-Inspector of Police K, who produced body of hospital, shown as a witness. Doctor who issued action registered not shown as a witness. If at all FIR was registered on 23/1/2000, some same suppressed. Fact has to be elicited before court for arriving a correct conclusion. Protection of general dairy therefore necessary to establish suppression of earlier FIR. Bar under section 172 in respect of case dairy not applicable for summoning of general dairy. General dairy is a public document. Respondent directed to produce an attested true copy of general dairy maintained by police station for 11 period. Impinged order set aside. அடுத்தது ஜஸ்டிஸ் ரகுபதி ஐயா 2009 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 128
பேஜ் 128, ஆச்சில் ஹெம்கா வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ணா நகர். இதுல சிஆர்பிசி 162 எவிடன்ஸ் ஆக்ட் 145 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். தீர்ப்பை படிச்சு பார்த்துங்க, சொல்லிட்டே போனா நேரமாகும். 2010 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் டிசிசி பேஜ் 74, ஜஸ்டிஸ் டி சுதந்திரம் அன்பு செலியன் ஏவி வெர்சஸ் பி அம்பிகா தாஸ். என்ஐ ஆக்ட்ல ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொன்ன கேஸ். இந்த தீர்ப்புல நான் சொன்ன பாருங்க, சேதுராமன் வர்சஸ் ராஜமாணிக்கன், நான் ஏற்கனவே இந்த வகுப்பு நடத்துறதுக்கு என்ன காரணம்னு அந்த தீர்ப்பு எடுத்து எழுதியிருப்பார்கள். நான் மன்னாருடைய நீதிமன்றத்தில் அப்பியரான கேஸு, உச்ச நீதிமன்றம் வரை சொன்ன கேஸுன்னு வகுப்பினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த தீர்ப்பை இந்த தீர்ப்பில் எடுத்து எழுதியிருப்பாங்க. அன்பு செலியன் வர்சஸ் ஏவி அம்பிகா தாஸ். அடுத்தது 2017 1 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் டிசிசி 124 திலீப் குமார் வர்சஸ் சுனிதா மிட்டல். சுனிதா மிட்டல் சார், நீங்க கேட்கலாம், என்ன செவன் சார், ஏற்கனவே நீங்க தான் இன்டர்மீடியட் ஆர்டர்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க சொல்ற தீர்ப்புல வந்து இது டெல்லி ஹைகோர்ட்டு, நம்ம சுப்ரீம் கோர்ட் பெருசா டெல்லி ஹைகோர்ட் பெருசான்னா சுப்ரீம் கோர்ட் தான் பெருசு. டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, இட் இஸ் நாட் இன்டர்லக்சுவரி ஆர்டர், இதுல ரிவிஷன் மைட்டபிள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ற இந்த தீர்ப்புல இது உங்களுக்கு உதவாது, இது உங்களுக்கு உதவாது. சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதுதான் அப்பெக்ஸ் கோர்ட் பைண்டிங்ஸ். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது 2020 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 486, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மாரியம்மாள் வர்சஸ் ஸ்டேட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தஞ்சாவூர். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தஞ்சாவூர். இது தஞ்சாவூரில் நடந்த கேஸு. இது 91 போடுவாங்க. காப்பீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் எக்ஸாமின் பிரிமினரி என்கொயரி. அதாவது நீங்க இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லனா பிஃபோர் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் முன்னாடி ஒரு பிரிமினரி என்கொயரி பண்ணி தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த பிரிமினரி என்கொயரி பண்ணதோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது டிஸ்மிஸ் பண்ணிட்டு கோர்ட்டு. இதுல மேல அப்பீல் வருவாங்க, மேல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருவாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்யூஸ்டுக்கு அதை கொடுக்கணும். If such case not made out by prosecution, copy of same will be directed to be served on accused. However, petitioner not entitled to copy a statement of witness recorded during a preliminary. நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. Preliminary inquiry is conducted in strict confidence and utmost secrecy. Public interest aspect to be borne in mind. However, prosecution cannot claim any immunity from disclosure so far as court is concerned. Prosecution has to place all materials before court. And if court satisfied the serving copy of preliminary inquiry report on accused will not defeat interest of justice, he is bound to serve a copy of the same. இப்போ நீதிமன்றம் வந்து இதை எதிரிக்கு கொடுத்தா நீதி பாதிக்கப்படும் சொன்னா கொடுக்க வேண்டியதில்லை. கரெக்ட் பாராமீட்டர்ஸ் ஆஃப் லா லே டவுன் had been considered while dismissing petition. Impungent order set aside and matter remanded to trial court. Prosecution directed to place a copy of preliminary inquiry report is sealed cover before a court with a cover note indicating how to serving a copy of same will prejudice to public interest, defeat interest of justice. If such a case not made out by prosecution, copy of same will be directed to the accused. இது ஜிஆர் சுவாமிநாதன் ஐயாவோட உத்தரவு. அடுத்தது 2005 1 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 21 இந்திய உச்சநீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் தேவேந்திரநாத் பாதி அப்படிங்கிற கேஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுங்க. நான் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய வகுப்புகளில் நீங்கள் நிறைய சகோதரிகள் சொன்னீங்க, என்னுடைய வகுப்புகள்லாம் ஆன்லைனில் கேட்டீங்கன்னு. நான் அந்த சார்ஜ் ஃப்ரேமிங் கேஸ்ல நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் அக்யூஸ் கொடுக்குற டாக்குமெண்ட்டை பரிஸ் பண்ணி பார்க்கணுமா? நெசசிட்டி இருக்கா? கண்டிப்பாக இல்லை. டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ன்னு அதில் போட்டிருக்க சப்மிட்டட் வித் ஹியர் வித்துங்கிற வார்த்தை ப்ராசிக்யூஷனில் போட்டிருக்க டாக்குமெண்ட் தான், அக்யூஸ் போடுற டாக்குமெண்ட் கிடையாது. இதை தான் இந்திய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது. அட் த சேம் டைம் இந்த 91 நாட் அப்ளிகபிள். 91ல் இந்த மாதிரி அக்யூஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கால் ஃபார் பண்ணணும்னு சார்ஜ் ஃப்ரேமிங் டயத்தில் கேட்க முடியாது.
அவரோட டாக்குமெண்ட்டை கால்ஃபர் பண்றதுக்கு கேட்க முடியாது. அரசு தரப்பு என்ன டாக்குமெண்ட் போட்டிருக்கோ அதை வச்சு தான் பேசணும். எதிரி தனக்கு சாதகமா உள்ள சர்டிஃபிகேட்டை வச்சு இன்கம் டாக்ஸ் வச்சுக்கிட்டு ஏதோ அவருக்கு சார்பாக உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து 91ல கால்ஃபர் பண்ணி கொண்டு வந்து போட்டுட்டு இந்த டாக்குமெண்ட் படி நீங்க என்ன விடுவிக்கணும்னு சொல்லி கேட்க முடியாது. இது வந்து 2005ல் உள்ள மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. 2023 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 606 பேஜ் 606 சின்னப்பட்டி இது இந்திய உச்ச நீதிமன்றம் 2023ல் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 606 இந்திய உச்ச நீதிமன்றம் அபய் எஸ் ஓஹா அண்ட் ராஜேஷ் பிந்தால் ஜே சின்னப்பட்டி கிராந்தி குமார் versus State of Andhra Pradesh. Passport taken into custody by police invoking section 91. Neither ceased under section 102 nor impounded by the passport office. Entitlement to appeal written by appellant to return passport. Legality order directly return of passport subject to deposit 10 lakhs to FD. Unauthorized by return by passport office. Legality of direct return passport of wife and son for release of appellants. இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது 91 பற்றி இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 91ல பவர் டு சீஸ் பாஸ்போர்ட் ஈவன் இஃப் எக்ஸைஸ் அண்டர் செக்ஷன் 1 போலீஸ் cannot withhold the same பாஸ்போர்ட் ஃபார்வர்ட் பாஸ்போர்ட் அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் தி சேம் டு பி இம்பவுண்டட். இது என்னன்னா இதில் சுருக்கமாக சொல்லிடுறேன். கோர்ட்டுக்கு பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் பாஸ்போர்ட் ஆக்ட் படி பாஸ்போர்ட் அத்தாரிட்டிஸுக்கு தான். பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு இது நிறைய தீர்ப்புக்கு இருக்குது இந்திய உச்ச நீதிமன்றம். இப்போ அதனால இப்போ 91க்கு பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி கொடுத்த கேட்டாங்கன்னா நம்ம பதில் எழுதலாம். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் இருக்கிறது. இப்போ அடுத்தது பாருங்க 2021 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 356 ஜஸ்டிஸ் கே முரளி சங்கர் லட்சுமணன் வெர்சஸ் ஸ்டேட் ரெலவன்சி நெசசிட்டி அண்ட் டிசைரபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட் சாட் டு பி ப்ரொடியூஸ்டு. நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிட்டு இருக்கேன். ரெலவன்சி நெசசிட்டி அண்ட் டிசைரபிலிட்டி கே முரளி சங்கர் ஐயாவோட தீர்ப்பு மதுரை பெஞ்சில் கொடுத்தது ஏ லட்சுமணன் வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற கேஸில் ரெலவன்சி நெசசிட்டி அண்ட் டிசேபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்டு நாட் pleaded in any petition filed by accused so as to attract section 91. Nothing that president applied for copies from concerned department and same rejected. No government why petition not filed earlier. Petition filed at stage when passed for cross examination of defense witnesses. Petition filed only to protect and prolong proceedings. No informative impinged or dismissed. என்ன பாருங்க, ரெலவன்சி சொல்லலை, நெசசிட்டி சொல்லலை, டிசேபிலிட்டி சொல்லலை, பிலேட்டட் பீரியடில் தாக்கல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கான்னு சொல்கிறோம்னா இளம் வழக்கறிஞர்கள்லாம் நல்லா 91 ப்ரொவிஷனை படித்து பாருங்க. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மென்டார் சொல்வார், ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸில் சரண்டர் பிட்டிஷனை எப்படி எழுதணும்னு அதில் கிளாஸ் எடுக்கிறது மாதிரி எடுத்திருப்பார். இந்த குற்றங்களில் என்ன தேடுறாங்க, இந்த குற்றங்களில் என்ன தேடி குற்றையன் தெரியலன்னா இந்த ஊரில் எத்தனாம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த பேப்பர் கட்டிங் கிடைச்சிருக்கோம், இந்த பேப்பர் கட்டிங்கில் உள்ள வழக்கு சம்பந்தமாக என்னை தேடுகிறார்கள், என்னை தேடினால் எனக்கு எதிராக சான்று பெற முயற்சி செய்வார்கள், அவ்வாறு கைது செய்யப்பட்டால் நான் துன்புறுத்தக்கூடும் என அஞ்சுகிறேன், எனவே என்னை அரைப்பு காவலுக்கு உட்படுத்த வேண்டுகிறேன்ங்கிற வாசகங்கள்லாம் அதில் வரணும். இந்த சும்மா இந்த ஃபார்ம் எடுத்து போட்டு ஃபில்அப் பண்ணுறது இதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காக தான் அடிக்கடி இந்த வகுப்புடையெல்லாம் நாங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்க 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 500 ஆதாரசாமி ஜஸ்டிஸ் ஆதேஷ்குமார் கோயல் வர்சஸ் உமேஷ் லலித் 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 500 நித்திய தர்மானந்த தாஸ் அலைஸ் கே லெனின் வெர்சஸ் கோபால் பீலம் ரெட்டி. இது உங்களுக்கு நித்யா பக்தானந்தா அப்படின்னு கேஸ். இந்த கேஸ்லையும் இந்த நெசசிட்டி இல்லை, டிசேபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. வாய் சாம்பிள், அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல்ல பேஜ் 500 வந்த தீர்ப்பு. இதையும் படிச்சு பார்த்துங்க. 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல் 2023 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 589 சரவணன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட். இது ஜென்ரல் டைரி தான். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, அடுத்தது 2013 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 191 ஜஸ்டிஸ் கே வாசியம்மா
கோவிந்தராஜன் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். இப்போ 91 சிஆர்பிசியில் 23 கான்ஸ்டியூஷன் என்ன? 23 கான்ஸ்டியூஷன் என்னங்க? 23 கான்ஸ்டியூஷன் என்ன? எதிரியை எதிர்க்கு எதிரான வழக்கில் சாட்சியம் சொல்ல கட்டாயப்படுத்தக்கூடாது. 23 இந்த 91ல அந்த 23 எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எதிரியே அவர்கிட்ட உள்ள டாக்குமெண்ட்டை வரவழைச்சு அவரை சாட்சி சொல்றதுக்கு கம்பல், அவருக்கு எதிராக உள்ள வழக்கில் அவரிடம் இருக்கிற டாக்குமெண்ட்டை அடைத்து கால்ஃபர் பண்ண சொல்லக்கூடாது. 23 அட்ராக்ட் ஆகிடும். நீங்கள் நிறைய கேஸ் என்னன்னா கால்ஃபர் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது கை கொடுக்குது பாருங்க, 23 கை கொடுக்கும். 23 கை கொடுக்கும் போது என்னன்னா ஜஸ்டிஸ் வாசி அம்மா தீர்ப்பு கை கொடுக்கும் 91. அடுத்தது பாருங்களா, 2014 1 மெட்ராஸ் வெஹிக்கிள் நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 390 ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா ஏ ராஜ்குமார் வர்சஸ் ஸ்டேட் டிஎஸ்பி கவர்மெண்ட் பில்டிங் சென்னை, கவர்மெண்ட் ரயில்வே பில்டிங் சென்னை. இதுல petition for protection of certain documents, dismissal on the ground that same intended to delay trial, not proper. When question of defending against serious accusation comes, question of delay pales insignificance. அதாவது எல்லாத்துக்குமே டிலே பண்றதுக்கான போடுறாங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ண முடியாது. ரெலவன்சி இருந்தா, டிசேபிலிட்டி இருந்தா, நெசசிட்டி இருந்தா நீங்க எப்ப போட்டாலும் கால்ஃபர் பண்ணணும். இதுதான் நம்ம ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயாவுடைய தீர்ப்பு. அடுத்தது 2016 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 168 சிதம்பரம் வர்சஸ் சிதம்பரம். 2016 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 168 சிதம்பரம் வர்சஸ் டாக்டர் எஸ் ராஜகோபால். இது மாலாமா தீர்ப்பு. இது மாலாமா தீர்ப்பு. நோட்டீஸ் நான் இஷ்யூன்ஸ் ப்ரூஃப் பெட்டிஷன் ஃபைல்ட் பை சீக்கிங் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் போஸ்டல் டாக்குமெண்ட் அவுட் டு பீன் அலௌட், டிஸ்மிசல் நாட் ப்ராப்பர். ஒரு செக் கேஸில் வந்து இந்த கேஸில் ஷார்ட்டாக சொல்லி போடுறேன், நோட்டீஸே இஷ்யூ பண்ணலாமாங்க, சர்வ் ஆகலாமாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு போஸ்டல் ரெசீட்டை போட்டு போஸ்ட் ஆஃபீஸை விசாரிக்கணும்னு சொல்கிறது தப்பு இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு மாலாமாவோட தீர்ப்பு. அடுத்தது 2014 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி 184 ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் ஜி பாஸ்கரன் வர்சஸ் உமா பண்டாரி. பாஸ்கரன் வர்சஸ் உமா பந்தாரி. Petition to call for records from bank. Dismissal the same intended to track on proceedings legality. Impungent order dismissal caused. Delay if any caused due to same can be compensated by awarding cost அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து இந்த மாதிரி தீர்ப்புனா நீங்க கையில வச்சுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு கேஸ்ல நம்ம போய் அப்பியர் ஆகிறோம்னா அது சம்பந்தப்பட்ட தீர்ப்புனா நம்ம கையில வச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன 2021 மெட்ராஸ் ராஜ்யனல் கிரிமினல் சரவணன் வர்சஸ் ஸ்டேட்ல சொன்ன கேஸ்ல ரெலவன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதான் உள்ள பிரச்சனை. இப்ப 2011 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி 59 தனசேகரன் வர்சஸ் தட்சிணாமூர்த்தி. இது என்ன ஆக்ட் கேஸுங்க? இது என்ன ஆக்ட் கேஸ்? அண்டர்டேக்கிங் லெட்டர் இஷ்யூட் பை தி அக்யூஸ். அண்டர்டேக்கிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு அக்யூஸ். அந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் சம்பந்தமா அந்த அண்டர்டேக்கிங் லெட்டரை கொண்டு வந்து நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு கம்பல் பண்ண முடியாது. சரிங்களா? 23 வந்துடும். இப்ப இதுக்கு என்ன எக்ஸப்ஷனு? அக்யூஸ் நினைச்சா திருவிட்டீன்ல வரலாம், அக்யூஸ் நினைச்சால் திருவிட்டீன்ல வரலாம். அது அவரு ரிட்டர்ன்ல கொடுத்து வரலாம். அடுத்தது பாருங்க, 2019 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி 127 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முருகன் வர்சஸ் கே வடிவேலு. ரிப்ளை நோட்டீஸ்ல சொல்லாத வரது சொல்லி 91 போட முடியாது. சிக்னேச்சர் அட்மிட் பண்ணிட்டா. இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் கோர்ட் வந்து சிங்கிள் லைன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. 91ல கோர்ட் வந்து சிங்கிள் லைன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. 2013 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 132 இளையராஜா வர்சஸ் ஸ்டேட். இளையராஜா வர்சஸ் ஸ்டேட் பாபநாசம் போலீஸ். ஆர்டர் நாட் சப்போர்ட்டட் பை தி ரீசன்ஸ் நாட் வேலிட் ஆர்டர். இப்படியே நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் 91 பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம 311 வந்துருவோம். யோககிருஷ்ணன் 311 எடுத்து போடுங்க. யோககிருஷ்ணன் 311 போட்டேன். போடுங்க. 311 எடுத்து போடுங்க.
போட்டீங்களா? 311 எஸ் சார். போடுங்க. இருக்கு சார். பிரதர் அப்படியே தூக்கி. பவர் டு சம்மன் மெட்டீரியல் விட்னஸ் ஆர் எக்ஸாமின். பவர் டு சம்மன் மெட்டீரியல் விட்னஸ் ஆர் எக்ஸாமின் person any court any stage of trial or other proceedings under this code. Summon any person as a witness or examine any person in attendance though someone not as a witness. This is called first part. நல்லா கவனிங்க. 311 divided into 2 parts. நான் நிறைய ரூலிங் சொல்ல குறிச்சிங்க. ஃபர்ஸ்ட் சட்டத்தை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் யோகேஷ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாப்புல. பல கிளாஸ்ல ரியலும் படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. சுரேஷ் இல்லை வகுப்புல கிளாஸ் இருக்கிற கனகராஜா இருக்கட்டும், யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 311 டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோர்ட். நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. நீதிமன்றம் எதுவும் இந்த சட்டத்தின்படி நடக்கும் பரிசீலனை, விசாரணை அல்லது வேறு நடவடிக்கைகள் எந்த கட்டத்திலும் எவரையும் ஒரு சாட்சியாக ஆஜர் செய்யலாம் அல்லது ஆஜராயிருக்கும் எவரையும் அவர் ஒரு சாட்சியம் ஆஜர் செய்யப்படவில்லை என்றாலும் கூட விசாரிக்கலாம். இது அல்லது விசாரிக்கப்பட்ட எவரையும் மீண்டும் கூப்பிட்டு மறு விசாரணை செய்யலாம். மற்றும் நீதிமன்ற வழக்கை நியாயமாக தீர்ப்பதற்கு அத்தகைய சாட்சியம் மிக அவசியமான தோன்றுமாயின் அவரை ஆஜராகவோ விசாரிக்கவோ மீண்டும் கூப்பிட்டு மறு விசாரணையை செய்ய வேண்டும். பாருங்க. Any court may at any stage of any inquiry, trial, other proceeding under the code summon any person as a witness or examine any person in attendance though not summoned as a witness. அடுத்தது இது வந்து discretionary. or recall and re-examine any person already examined and the court shall summon. நல்லா வார்த்தையை பாருங்க. shall summon the examine or recall re-examine any such person whose evidence appears to be just decision of the case. இப்ப அந்த சாட்சியினுடைய விசாரிச்சு அவரை கொண்டு வருவதனுடைய நோக்கம் நீதி செலுத்துவதற்கு ஏதுவாக அவரை விசாரிச்சாதான் டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத், உண்மை இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும். we can elicit the truth from his mouth. எங்க கேஸுக்கு அவருடைய சாட்சியம் அட்மிசிபிலிட்டி ரெலவன்சியா இருக்கு, அவரை நாங்கள் அட்மிசிபிலிட்டியை டிசைட் பண்றது யாருன்னா கோர்ட். இதை நம்ம கோர்ட்ல சொல்றதுதான் 311. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் டிவைடட் இன்டு 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிஷனரி, செகண்ட் பார்ட் மேண்டேட்டரி. இப்போ நம்ம அப்படியே பார்ப்போம். 348 போடுங்க யோகேஷன். 348 போடுங்க யோகேஷன். 348 போடுங்க. சார் எஸ் சார் 1 மினிட் சார். 348 போடுங்க. அப்படியே 348 போடுங்க. சுடுதண்ணி எடுங்க. 348 என்ன போட்டேன்? இப்போ நான் தம்பிகளை நீங்கள் படிங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பழைய 311க்கும் புதிய 348 பிஎன்எஸ்ஸுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதா? 311 பொறுத்த வரைக்கும் பழைய 311க்கும் 348க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதா? முடுங்க. சேஞ்சஸ் இருக்கிறதா? இருக்கா? யாரு புன்மாரியா? No sir. நோ. யாராவது சொல்லுங்க, எது சேஞ்சஸ் இருக்கிறதா? படித்த நண்பர்கள், படித்து பார்த்து உணர்ந்த நண்பர்கள், தெரிந்த நண்பர்கள், அறிந்த நண்பர்கள் யாராவது சொல்லுங்க. வெரி குட் ஜெயலட்சுமி. டு எவரிவன். நோ சார், தேங்க்ஸ். எந்த விதமான மாறுதலுமே இல்லை. பழைய 311 என்ன இருந்துச்சோ புதுல 348 அப்படியே எழுதிட்டாங்க. ஆனா 311A மாறுதல் இருக்காது. நம்ம பின்னாடி வருவோம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க. 311 divided into 2 parts. இப்ப பாருங்களேன். 1991 SCC கிரிமினல், 1991 SCC கிரிமினல், பக்கம் 595 மோகன்லால் சாமிஜி சோனி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் அண்ட் ஜெயச்சந்திர ரெட்டி.
நான் எதுக்கான ரத்னவேல் பாண்டியன் கேடி தாமஸ் ஐயா தீர்ப்புனா அடிக்கடி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எடுத்து கையாளுவதுன்னா இவர்களுடைய வார்த்தைகள்னா ரொம்ப அற்புதமா போட்டு தீர்ப்பு எழுதுவாங்க. நீ சாமியாராக இருந்தாலும் சாதுவாக இருந்தாலும் பிச்சை எடுப்பவராக இருந்தாலும் நொடிப்பு நிலையிலாக இருந்தாலும் மனைவி கணவன் காப்பாற்ற வேண்டியது அறக்கடமை அப்படின்னு எழுதினவர் ரத்னவேல் பாண்டியன். மனைவி கணவன் காப்பாற்ற வேண்டியது அறக்கடமைன்னு எழுதினவர் ரத்னவேல் பாண்டியன். ஒரு 120 கேஸ்ல கள்ளக்காதலனுக்கு மனைவி லெட்டர் எழுதுவா. அந்த லெட்டரை டிஃபென்ஸா போடுவாங்க. அப்போ வந்து இத கள்ளக்காதலி அடல்ட்ரி புருடாங்கிறதுக்கு அவர் சொல்லுவாரு வார்த்தை, இந்த கடிதத்தை படிக்கும் போது எந்த ஆண்மகனுடைய ரத்தமும் துடிக்கும், எந்த ஆண்மகனுடைய ரத்தமும் துடிக்கும் அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலை வழக்கில் கிராஸ் என்பது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படிம்பாரு. தெரியுங்களா? கிராஸ் என்பது ஒரு ஆசிட் டெஸ்ட். இதெல்லாம் எதுக்கானா நம்ம நீதிபதிகளுடைய வார்த்தைக்கு வடம் சேர்க்கிற நீதிபதிகள் அவங்கன்னா. இந்த ஜெயச்சந்திர ரெட்டியா இருக்கட்டும், ரத்னவேல் பாண்டியனா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் கேடி தாமஸ் ஐயா இருக்கட்டும், இப்ப இருக்கிற நீதிபதிகள் பல பேர் நீங்க அந்த வார்த்தைக்கு இப்ப எடுத்து பொருள் காடும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி எழுதுவாங்க. இப்ப இந்த ஐயா பழைய கோடுல இப்ப 1973க்கு முன்னாடி உள்ள கோடுல 311 என்ன பேர் என்ன செக்ஷன் 540 பவர் ஆஃப் கோர்ட் டு சம்மன் எக்ஸாமின் ரீகால் அண்ட் ரீஎக்ஸாமின் எனி விட்னஸ் ஆன் பிரசன்ட் nature, scope and applicability of provision in 2 parts. First part being discretionary and the second one being obligatory. Power is in the widest term accessible at any stage so long the court of the proceedings, but accused entitled to fair and reasonable opportunity to refute the evidence brought on record against him. Power not unguided but has to be exercised fairly, bona fide, non-arbitrarily with the circumstances and in the exigence of the situation when it appears in the facts and circumstances to be essential for a just decision of a case. எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஆஃப் ஏ கேஸ். இப்ப நீங்க இதை அவசியம் படிக்கும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸ்ங்கிறது மந்திர சொல். ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸ்ங்கிறது மந்திர சொல். நம்ம 311 பெட்டிஷன் எழுதுறோம்னா அப்படிதான் எழுதுறோமா? இனிமே நான் நிறைய பேர் நன்றாக எழுதுகிறார்கள் இளைஞர்கள், நான் ஒன்னா பாராட்டுறேன். இனிமேலாவது நம்ம பெட்டிஷனா எழுதும் போது ப்ரொவிஷனை படிச்சு பார்த்துட்டு தான் பெட்டிஷன் உள்ள போகணும். நீங்க அந்த சாட்சியை ஏன் அளிக்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த சாட்சி உங்களுடைய கட்சிக்கு என்ன விதத்தில் அவர் வலு சேர்க்கிறார், அது என்ன ரெலவன்சி, அதனுடைய தொடர்புடைமை என்ன, நீங்க என்ன டாக்குமெண்ட் அந்த சாட்சியிட்ட மார்க் பண்ண போறீங்க, அந்த டாக்குமெண்ட் இந்த வழக்கிற்கு எவ்வாறு தொடர்புடையது, இதெல்லாம் நீங்க விளக்கி 311 எழுதினாதான் அது ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸா இல்லையான்னு கோர்ட் முடிவுக்கு வர முடியும். இந்த மொட்டையா நான் 311 எழுதுறேன், இந்த மாதிரி இந்த சாட்சியை நாங்கள் விசாரிக்கணும், கோர்ட்டார் அவர்கள் இந்த மாதிரி ஆசா உண்டா, இதுவரை விசாரிக்கப்பட்ட இந்த சாட்சியை வந்து நாங்கள் இந்த மாதிரி சாட்சியை விசாரிக்கணும், இந்த சாட்சியை விசாரிக்கிறது கோர்ட்டார் அனுமதி தரணும், அந்த சாட்சியை நாங்கள் படித்தொகை செலுத்த தயாராக இருக்கிறோம், சாட்சியை வருவிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கிறோம்னு சொல்லி எழுதி போட்டா சிம்பிளா ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, உரமான ஜட்ஜி, யூ ஆர் நாட் ஸ்டேட்டட் எனி ரீசன் ஃபார் ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸ், ஸோ டிஸ்மிஸ் தி பெட்டிஷன் தூக்கி போட்டுறாங்க. நீங்கள் மேலே கொண்டு போனாலும் எங்கே கொண்டு போனாலும் செல்லாது, எங்கே போனாலும் செல்லாது. இப்போ நான் சொல்ற இந்த தீர்ப்பு நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக நம்ம தீர்ப்பை டிஸ்கஸ் பண்ணுவோம் 311. காலத்தில் அருமைங்கிறது டக்குன்னு 311 முடிச்சுட்டு 311 போடுவோம். நான் 311 மட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு 15 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். நான் அதில் எது முக்கியமானதோ அதெல்லாம் சொல்லிட்டு வர குறிச்சிங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் சொன்ன பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிஷனரி வேர்ட் யூஸ் மே டு சம்மன் எனி பர்சன் as a witness, to examine any person in attendance though not summoned as a witness, to recall and re-examine any person already examined. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், to summon and examine, to recall and re-examine such a person is evidence appears to be essential to just decision of the case. ரெண்டாவது பார்ட்டுக்கு தான் just decision of the case அட்ராக்ட் ஆகும். செகண்ட் பார்ட் மேண்டேட்ரி just decision of the caseக்கு அவரை விசாரிக்கணுங்கிறது தேவைப்படும். இப்ப நான் சொன்ன இந்த தீர்ப்பை வலியுறுத்தி முதல்ல சொன்ன பாருங்க 91, அதே மாதிரி தீர்ப்பு 2023 டு மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பக்கம் 63 இந்திய உச்ச நீதிமன்றம்
வர்ஷா கார்க் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி 2023 டூ மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பக்கம் 63 இந்திய உச்ச நீதிமன்றம் வர்ஷா கார்க் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதுல பேரா 10 என்ன டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. அப்படியே நான் உங்கள்ட்ட படிக்கிறேன். இட் இஸ் it is cardinal rule in law of evidence that the best available evidence should be brought before the court to prove the fact on the point of issue. நீங்க நல்லா கவனிக்கணும். சாட்சி சட்டத்தை நம்ம வகுப்புக்கு வரும்போது சொல்லுவோம், சாட்சி சட்டத்துல ஆக சிறந்த சாட்சியத்தை தான் முன்னிறுத்தணும். பெஸ்ட் அவைலபிள் எவிடன்ஸ் should be produced before the court. It is cardinal rule in the law of evidence that the best available evidence should be brought before the court to prove a fact in point in issue, but is left either for the prosecution or for the defense to establish respective case by adducing the best available evidence, and the court is not empowered under the provision of the code to compel either the prosecution or the defense to examine any of the witnesses, any of the particular witness on the either side. நீங்க நல்லா சொல்ல பாத்தீங்களா? இந்த தீர்ப்பை நீங்க கையில வச்சீங்க. சில நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, ப்ராசிக்யூஷன் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, யூ கேன் எக்ஸாமின் தட் விட்னஸ். சில நீதிபதிகள் டிஃபென்ஸ் வந்து நீங்க இந்த விட்னஸ் எக்ஸாமின் பண்ணுங்க. இந்த சான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூட்டரோட புடி, டிஃபென்ஸோட புடி. கோர்ட் நினைச்சா கோர்ட் விட்னஸா விசாரிச்சுக்கலாம். ஆனா கோர்ட் நாட் டு கம்பல் தி டிஃபென்ஸ் ஆர் தி ப்ராசிக்யூஷன், யூ மஸ்ட் எக்ஸாமின் தி விட்னஸ். சப்போஸ் நீங்க விசாரிக்கல, ப்ராசிக்யூஷன்ல விசாரிக்கல, டிஃபென்ஸ்ல விசாரிக்கலன்னா 165 எவிடன்ஸ் ஆட்டையும் 3 போட்டு கோர்ட் விசாரிச்சுக்கலாம். இப்ப நான் இந்த தீர்ப்படா சொல்றதுன்னா குறிச்சிங்க. 2006 2 SCC கிரிமினல் பேஜ் 8. 2006 2 SCC கிரிமினல் பேஜ் 8 என்னங்க? இந்திய நாட்டையே உழுக்கின கேஸ். ஜஹீரா அபிபுல்லா ஷேக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். என்ன கேஸுங்க? ஜஹீரா அபிபுல்லா பெஸ்ட் பேக்கரி கேஸ் சார். நீங்க தயவு செய்து இருந்தீங்களேன், நீங்க இந்த மாதிரி வெஸ்ட் பேக்கரி கேஸ்ல ஒரு 10, 15, 20 சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சு ஒரு ஃபைல் மாதிரி வச்சுட்டீங்களா? எல்லாத்துக்குமே வரும். புனிதா 2024 ஒரு தீர்ப்பு வந்துச்சு. சுனிதா தேவி வெர்சஸ் ஒரு தீர்ப்பு. ஜஸ்டிஸ் MM சுந்தரேசை எழுதியிருப்பாரு. ஃபேர் ட்ரையல் என்னன்னு பத்தி. யோகேஷன் கரெக்டா நான் சொல்றதே? சுனிதா தேவி நினைக்கிற அந்த தீர்ப்பு 2024 இந்திய உச்ச நீதிமன்றத்தில் MM சுந்தரேசை எழுதுவார் ஃபேர் ட்ரையல் என்னன்னு. அந்த தீர்ப்பு இருந்தா எல்லாம் கையில வச்சுங்க. APPR இருக்கட்டும், நீங்க வக்கீல்லாம் எல்லாம் படிச்சு பார்க்கணும். காப்பீஸ் 207 ஆரம்பிச்சு அத்தனை செக்ஷன் வந்துடும். அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. நாங்க அதை வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது தப்பு, எங்களுக்கு காப்பீஸ் கொடுக்கல, காப்பீஸ் கொடுக்காம பண்ணான்னு ஒரு கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரீசெண்டா குவாஸ் பண்ணி திருப்பி கொஸ்டின் பண்ண வச்சோம். இப்ப எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த தீர்ப்புனா உங்கள்கிட்ட சொல்றதோட நோக்கம் சுனிதா தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் சார். ஸ்டேட் ஆஃப் பீகார். வெரி குட். சுனிதா தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அது MM சுந்தரேசையா தான் அந்த ஆதர் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். நீங்க ஃபேர் ட்ரையல்ல என்னன்னு படிக்கணும்னா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சா போதும் தம்பி. அதே மாதிரி ஃபேர் ட்ரையல்ல என்னன்னு படிக்கணும்னா இந்த ஜஹீரா அபிபுல்லா வெர்சஸ் ஷேக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் படிச்சா போதும். அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு படிச்சா போதும். ஃபேர் ட்ரையல்ல என்னங்கிறத VK சசிகலா வெர்சஸ் ஸ்டேட்டை படிச்சா போதும். ஃபேர் ட்ரையல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம எதுல கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொஸ்டின் வரும். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஜேல கேட்கிறப்ப இப்ப பாருங்களேன். இப்ப இந்த ஜஹீரா அபிபுல்லால என்ன சொன்னாங்கன்னா, இது டிஃபைன் இன் 2 பார்ட்ஸ். இந்த 311 வந்து ஃபர்ஸ்ட் மே டிஸ்கிரிஷனரி, செகண்ட் வந்து மேண்டேட்ரி. பேரா 27, 28, 29, 30 பாத்துங்க. நான் நேரம் இல்லை, அதனால ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அடுத்தது 2013 4 SCC கிரிமினல். 2013 4 SCC கிரிமினல் 828 இந்திய உச்ச நீதிமன்றம். நடாஷா சிங் வெர்சஸ் CBI வெர்சஸ் ஸ்டேட். ஜஸ்டிஸ் சவுகான் ஐயாவும் இப்ராஹிம் கலிமுல்லா ஜே தமிழ்நாட்டு நீதிபதி 2 பேரும் கொடுத்த தீர்ப்பு. எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சன் as a witness under issues to consider only admissibility, relevance of evidence of witnesses is considered,
and not is likely to probable value, cannot refuse, would not be conclusive. இப்போ ஒருத்தங்களை கேட்குறீங்க, இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு 3 லெவலில் விசாரிக்கணும்னு கேட்பீங்க. இது இட் இஸ் நாட் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப், கோர்ட் தள்ளுபடி பண்ண நோனோ ரெலவன்சி இருக்கா இல்லையான்னு பாருங்க. கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இல்லையாங்கிறத அட் த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல பாத்துங்க. தெரியுங்களா? ரொம்ப அற்புதமா அதுல நட்டாசா சிங்ல நடேஷ் இந்த சிங்ல வந்து இந்த கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய 3 லெவலை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த கேஸ்ல சொல்லுவாங்க. இதுல கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை பாரா 8ல இருந்து 15 வரைக்கும் படிச்சீங்க. அடுத்து வருவருன்னு சொல்லிட்டே வர குறிச்சிங்க. 2011 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 638 விகாஸ் குமார் ரூல்குவால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட். ஒரு நீதிபதியோட பவர் என்ன, அவரோட டியூட்டி என்ன, 165 இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன்லயும் விட்டாங்க, டிஃபென்ஸ்லயும் விட்டாங்க, ஒரு சாட்சியை விசாரிக்கல. 165 3 லெவனையும் போட்டு எப்படி விசாரிக்கலாம், இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 2021 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 438 432 ரொம்ப அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் ஹேமலதாமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கொடுத்தது. முருகன் வர்சஸ் ஸ்டேட் டிஎஸ்பி சிவகங்கைங்கிற தீர்ப்பு. ஒரு போஸ்கோ கேஸ்ல அந்த ப்ராசிக்யூட்டரும் அந்த ப்ராசிக்யூட்டரோட எதிரியோட ஒய்ஃப் டீச்சரா இருப்பாங்க. ப்ராசிக்யூட்டருக்கு ஏதோ ஒரு வகையில் ரிலேஷனா இருப்பாங்க. எல்லா சாட்சியும் ஆஸ்திரேலியான சாட்சி விஷயம் தெரிஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாமா, அவங்க மேல எஃப்ஐஆர் ஒன்று போட்டுட்டு திருப்பி சாட்சியை விசாரிக்கணும்னு ஒரு மனு போடுவாங்க. அப்போ அவங்க எதை எடுப்பாங்கன்னா 3 லெவன்ங்கிற ஆயுதத்தை தான் ப்ராசிக்யூஷன் எடுப்பாங்க. அந்த 3 லெவலில் அந்த சாட்சியை விசாரிக்கலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடு போஸ்கோல கொலுடர் வித் பிபின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த தீர்ப்பனா நீங்க படிச்சு பாருங்க. 2019 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 429 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தீர்ப்பு. ஜெயசீலன் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஊரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ வென் கேன் ப்ரெஜுடிஸ் 3 லெவனை அலோவ் பண்றதுனால நான் என்ன ப்ரெஜுடிஸ் ஆகுறேன், என்ன ஃபில்லப் தி லக்னா தெரியுங்களா, என்ன ஃபில்லப் தி லக்னாவை பற்றி நிறைய தீர்ப்பு இருக்கு. வென் கேன் பி ப்ரெஜுடிஸ்ன்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா நல்லா சொல்லுவாரு. இந்த கேஸ்னா படிச்சு பாருங்க. 2018 2 லா வீக்லி கிரிமினல் 944 ரவிச்சந்திரன் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். இது நம்ம ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தீர்ப்பு தான். இது ஃபோர்ஜரிக்கு கம்ப்ளீட்டட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் 313 questioning was also completed. A petition was filed 311 to recall witnesses. Marks Documents Council submitted the witnesses who was not examined. விசாரிக்கலன்னா கூட அந்த சாட்சியை விசாரிக்கலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்க தீர்ப்பு. இப்போ அடுத்தது 2014 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 729 பிஎன்பி ஐயா கொடுக்குற தீர்ப்பு. கார்வேந்தன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குமராட்சி காவல் நிலையம் 2014 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 729 கார்வேந்தன் வெர்சஸ் ஸ்டேட் குமராட்சி காவல் நிலையம். இந்த இதுல இந்த நீங்க பிஎன் பிரகாஷ் ஐயா ஜட்ஜ்மெண்ட்னா படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு வச்சுக்கலேன். சில நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுத்தா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. பட் அந்த டாக்குமெண்ட் கோர்ட்ல வந்திருக்காது 3 லெவன் போடுவாங்க. ஐஓ மூலியமா மார்க் பண்ணணும்னு கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும், 173 அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் 3 லெவனும் 165 கோர்ட்டுக்கு உதவி பண்ணும். நீங்க பிஎன் பிரகாஷ் ஐயா ஜட்ஜ்மெண்ட்னா படிச்சு பாருங்க. இப்போ நான் அடுத்து சொல்றேன். 2021 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 496 சுப்ரீம் கோர்ட் ரேகா முரேகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். நான் அந்த தீர்ப்பை நிறைய இடத்துல எடுத்து கையாண்டிருக்கேன். செஷன்ஸ் ட்ரையல் நடத்தும் போது 220 பத்தி சொல்லும் போது நான் சொல்லுவேன், ரேகா முரேகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லுவாங்கன்னா, பிபிக்கா பிரைவேட் பார்ட்டி பிபியா வந்தாங்கன்னா பிபி கன்சென்ட் கொடுக்கணும். அந்த கன்சென்ட்டை வாங்கிட்டு கோர்ட் பர்மிட் பண்ணணும். பர்மிட் பண்ணால் அவரோட வேலை என்னன்னா பிபிக்கு அசிஸ்ட் பண்ணுறதா அவருடைய வேலை. பிபி அசிஸ்ட் பண்ணி பிடிபி அவர் சொல்கிறத கேட்காம சில கேள்விகள்லாம் எதிரிக்கு சாதகமாக கேட்டு அது அரசு தரப்பை பாதிக்கிறதா இருந்தால் கடைசியில் அவர் கோர்ட்டில் சொல்லலாம். கோர்ட் அந்த கேள்விகள் எல்லாம் இவர் எழுதி கொடுத்ததை கோர்ட் கேட்கலாம், இவர் கேட்க முடியாது. யாரு அரசு வக்கீலுக்காக கூட உதவி பண்றவர் கேட்க முடியாது, அவர் பேச முடியாது. ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் பேச முடியாது, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் தான் போடலாம். இதெல்லாம் நிறைய தம்பிகள் புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன். நீங்க ப்ராசிக்யூட்டரா வந்தா திருநாட்டூர்ல என்ன பண்ணணுங்கிறது.
இப்போ நாங்கன்னா பேரானா ஒரு வக்கீல் பேரானா நீங்கள் அப்படியே உட்காந்து வாட்ச் பண்ணுங்க, எது சொன்னாலும் பிபி மூலியமா சொல்லுங்கன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை உடனே ஷோ பண்ணுவோம். இந்த தீர்ப்புல தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரிலவனை பத்தி இந்த தீர்ப்புல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸண்டா இப்ப சப்போஸ் ஒரு சாட்சியால பிபி கிராஸ் பண்ண விட்டுறாரு, அந்த தம்பியை அசிஸ்ட் பண்ணிட்டு வரவர் நோட் பண்றாரு, வேணா ஹி கேன் ஃபைல். அவர் வந்து கோர்ட்ல சொல்லி ஒரு 311 போட்டு அந்த 311 மேல கோர்ட்ல கொஸ்டின் எழுத சொல்லி கேட்கலாம். இந்த தீர்ப்புல நல்லா ரொம்ப அற்புதமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு எல்லாம் படிச்சு பாருங்க. 2006 2 SCC கிரிமினல் பேஜ் 8. இது நான் ஏற்கனவே சொன்ன சஹீரா ஹபீபுல்லா சைக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். பட் அட் தி சேம் டைம் நான் வந்து ஃபில்லப் தி லெக்கணும்னா நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க தயவு செஞ்சு கவனிச்சுக்கணும். இப்போ சீஃப் முடியுது, சீஃப்ல ப்ராப்பர்ட்டியை மார்க் பண்ணல, நீங்க கிராஸ் முடிச்சிடுறீங்க. இப்போ 311 அந்த ப்ராப்பர்ட்டியை மார்க் பண்ண முடியுமா? நீங்க சொல்லலாம், சார் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸ் மார்க் பண்ணணுமா சார்? அதான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பண்ணையார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஒரு காது தோட்ட மார்க் பண்ண விட்டுருவாங்க. அதில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ரீஎக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஏ சப்ளிமெண்டரி ஆஃப் சீஃப். எக்ஸ்பிளனேஷன் கிராஸுக்கு தான் நீங்க ரீ கேட்கலாம் ஒழிய சீஃபோட சப்ளிமெண்டரியா ரீ கேட்க கூடாது. அடுத்து நான் இப்ப இந்த ஃபில்லப் தி லெக்கனா என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், இது கேரளா ஜட்ஜ்மெண்ட் வச்சு சொல்றேன். இப்போ 311 போட்டு ஃபில்லப் தி லெக்கனாக்கு 311 போடக்கூடாது. நான் சொல்ற தீர்ப்போட உங்களுக்கு சொல்லித்தரேன். தீர்ப்பை குறிச்சிங்க. 2018 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 529 கேரளா ஹைகோர்ட் KV விஜயதாஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. 2018 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 529 கேரளா KV விஜயதாஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுல கோர்ட்ல சாட்சி ஓடும். கோர்ட்ல சாட்சி ஓடும் போது டாக் ஐடென்டிஃபிகேஷன் என்ன? கோர்ட்ல சாட்சி எந்தெந்த எதிரி என்னென்ன பண்ணான்னு சாட்சி அடையாளம் பண்ணணும். எந்த அசால்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவான், 10 எதிரி நிற்பான். எந்தெந்த எதிரி என்னென்ன ஆயுதத்தால் அசால்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டான். எதிரிகள் அடித்தார்கள் சொல்லிடுவாங்க. 1 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த சாட்சியை நாங்க விசாரிக்கணும். எதுக்கு விசாரிக்கணும்னா, பை மிஸ்டேக் நாங்க வந்து அப்ப சாட்சிக்கிட்ட யாராவது என்னத்தால் அடிச்சாங்கன்னு கேட்க விட்டுட்டோம். இப்ப நாங்க கேட்கணும்னா தட் இஸ் கால்டு ஃபில்லப் தி லெக்கனா. நல்லா கழிச்சுங்க. தட் இஸ் கால்டு 1 வருஷம் கழிச்சு பிளேட்டடா அடுத்த பிபி வந்து உட்காந்துக்கிட்டு இது ஓவர் சீட்டு கிடையாது, ஒரு டாக்குமெண்ட்டை மறந்துட்டோம்னு சொல்றதுக்கு. ஏற்கனவே உள்ளவர் கேட்டாலும் நீங்களும் தான் கேட்டிருக்கணும். எந்தெந்த எதிரி என்னென்ன பண்ணனா, என்ன ஆயுதத்தை வச்சிருந்தா, யாரை தாக்கினா, இதான் டாக் ஐடென்டிஃபிகேஷன். இந்த கேரளா ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? கேரளா ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்க. இப்ப 311 160/311 2014 6வது வழி SCC கிரிமினல் பேஜ் 218 இந்திய உச்சநீதிமன்றம் நிசார் வர்சஸ் ஜஸ்டிஸ் நிசார் எஃப்எம் இப்ராஹிம் கலிபுல்லா சார் மினா லலிதா பருவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க பாருங்க சார். நீதிபதியோட வேலைங்கிறது இஸ் நாட் ஏ ஸ்பெக்டேட்டர். அவர் ஒன்றும் ரெஃபரி, அட்வர்சல் சிஸ்டம் கிடையாது. டியூட்டி ஆஃப் கோர்ட் டு சீக் தி ட்ரூத். belligerent approach. Reiterated court should be alive and alert during criminal trial. Every bit of vital information needed to be placed before it. இது நான் 160 ரொம்ப பாராட்டுறேன். ஆனா சில நீதிபதி என்ன பண்ணுவாங்க, 160 நீதிபதி சாட்சியை பதில் சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. சில நீதிபதிகள் தங்களே மறந்துடுவாங்க எவிடன்ஸ் இருக்கும்போது. பார்ட்டிசிபேட்டிங் ஜட்ஜி நினைச்சிட்டு சொல்லுப்பா அப்படியே நடந்துச்சு சொல்லு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கூலா, ஐயா நீங்க 160 சாட்சிகளை வற்புறுத்தி கேட்க முடியாதுன்னு இருக்குங்க, பார்த்துங்க அப்படின்னு நம்ம பணிவாக சொல்லணும். இது என்ன சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது சார். சாட்சி சொல்கிறாங்க, உங்களுக்கு பயந்துட்டு நீங்கள் கேள்வி அப்படி கேட்குறீங்க, அவங்க இப்படி கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க. இப்படி என்ன சொல்கிறவங்கன்னா இருக்காங்க. நான் 41 வருஷத்து ட்ரையலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் மனிதாபிமானம் மிக்க நீதிபதிகள், சட்டத்தை விரோதமாக நடத்தக்கூடாதுங்கிற நீதிபதிகள் 99% இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். என் பல நீதிமன்றங்கள் சென்றிருக்கோம். சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து சட்டத்தை வரவேற்கிற நீதிபதிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். தெரியுங்களா? இப்ப பாருங்களேன், இந்த 311 பிரைவேட் பர்சன் கம்ப்ளைண்ட் ரோல் ஆஃப் வந்து கிரிமினல் ட்ரையல்ல பிரைவேட் பர்சன் வந்து கேட்கிறாரு,
நீ பிரைவேட் பர்சன், யூ ஆர் நாட் பார்ட்டிசிபேட், எது வந்தாலும் நீ வக்கீல் அரசாங்க வக்கீல் மூலியமா வரணும் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. நீங்க எதனா படிச்சு பாருங்க. நான் நிறைய தீர்ப்பு சொல்றேன், குறிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியல உனக்கு கண்டிப்பா உதவிப்படும். இப்ப நான் சொல்றதுன்னா டைரக்ஷன், இனி 3 லெவல்ல இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்த டைரக்ஷன் அடங்கிய தீர்ப்போட சொல்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகப்படும். நான் சொல்ற தீர்ப்புனா நான் பல நீதிமன்றங்கள் எடுத்து கையாண்டு இருக்கிறேன். பல நீதிமன்றங்களில் 3 லெவல் சக்சஸ் ஆனதுக்கு காரணமா இருந்திருக்கு. எதிர்பார்ட்டி போட்ட 3 லெவலை டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் சொன்ன தீர்ப்பு எல்லாம் காரணமா இருந்திருக்கு. இப்ப நான் சொல்ற தீர்ப்பு என்ன குறிச்சிங்க. 2013 ACR பேஜ் 831, 2013 ACR பேஜ் 831, ராஜாராம் பிரசாத் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் அனதர். நான் ரொம்ப நேரம் எடுத்து, தயவு செய்து இந்த தீர்ப்புல பேரா 17க்கு வந்துருங்க. பேரா 17. தம்பி யோககிருஷ்ணன் எடுத்து போட முடியுமா? யோககிருஷ்ணன் நல்லா ஆயிட்டீங்களா? யோககிருஷ்ணன் இல்ல சார், நான் சொல்ற தீர்ப்பு எடுத்து போடுங்க. 2013 ACR பேஜ் 821, ராஜாராம் பிரசாத் யாதவ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இப்ராஹிம் கலிபுல். இந்த தீர்ப்பு எழுதுறவர் தமிழ்நாட்டுக்கார், கதர் செட்டை தான் போட்டிருப்பார். இப்ராஹிம் கலிபுல்லா சார், அவர் வீட்டில் ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கதர் செட்டை தான் போட்டிருப்பார். மிகவும் அற்புதமான மனிதர். அவர் எழுதின தீர்ப்பு, இந்த தீர்ப்போட ஆதரவர் தான். இந்த தீர்ப்புல டைரக்ஷன் கொடுத்திருப்பார். அப்பீல் நம்பர் சொல்லட்டுமா தம்பி? அப்பீல் நம்பர் சொல்லட்டுமா? கிரிமினல் அப்பீல் 830/2013. ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் அனதர். இருக்கு சார். நான் 1 மினிட் சார். 1 மினிட் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு பேரா 17 போடுங்க. தயவுசெய்து இந்த டைரக்ஷன் எல்லாருமே குறிச்சு வச்சீங்க பிரதர். எல்லாருமே குறிச்சு வச்சீங்க. கண்டிப்பாக ட்ரையல். நான் முதல்ல கூட ஒரு அக்கா ஒருத்தங்க சகோதரி பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய தோழி நான் பாஸ் ஆயிட்டேன், என்னுடைய தோழி பாஸ் ஆகலன்னு. நான் அந்த தோழிக்கு சொல்கிறேன், நீ ஒரு காலத்துல கண்டிப்பா நல்லா வக்கீலா வருவோமா, நல்லா வக்கீலா வருவாடி. பயப்படவே பயப்படாத. ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு எடுத்து கொடுத்து என்ன கைட் பண்ணதெல்லாம் அந்த சகோதரி தான். அந்த சகோதரி பாஸ் ஆகல, நான் பாஸ் ஆயிட்டேன், அவங்களும் பாஸ் பண்ணிக்கிறேன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னாங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றேன், அந்த சகோதரி நல்ல வக்கீலா வருவாங்கிறத நான் பாராட்டுதல் என்ன தெரிவித்துக் கொள்றேன். இப்ப ராஜாராம் யாதவ் போட்டீங்களா? நான் சொல்றது ராஜாராம் யாதவ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இல்ல சார், அதுல ரெஃபர் பண்ண ஜட்ஜ்மென்ட் சார். இந்த டிசிஷன்ல பேரா 17 போடுங்க. டைரக்ஷனுக்கு வாங்க. அதுல டைரக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, அதை கொண்டு வாங்க பக்கத்தை. டைரக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பேஜ் எடுங்க. டைரக்ஷன் ஏபின்னு வந்துட்டு பாருங்க, அதுல கொண்டு வாங்க. 1 2 3 15 வரைக்கும் போடுங்க. சார். ஒண்ணுக்கு வாங்க. ஏய் வாங்க, இந்தாருங்க சார். தயவு செஞ்சு படிச்சு பாருங்க சார். Whether the court is right in thinking that the new evidence is needed by it. இந்த புதிய சாட்சியம் இந்த வழக்கிற்கு தேவையா? Whether the evidence sought to be lead under section 311 is noted by the court for just decision of the case. இது நீதி செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த சாட்சியம் அமையுமா? அடுத்தது போங்க. The exercise of the widest discretionary power under section 311 CRPC should ensure that the judgment should not be rendered on inconclusive, speculative presentation of facts, as thereby the ends of justice would be defeated. அதாவது இந்த நீ சாட்சியை விசாரிக்கலன்னா அந்த ends of justice defeat ஆகுமா? அடுத்தது வாங்க. If evidence of any witness appears to the court to be essential to just decision of the case, it is finding out the truth. The power of the court to summon and examine, recall, re-examine any such witness. பாருங்க. அடுத்தது exercise power under section 311 CRPC should be resorted only with the object of finding the truth or obtaining proper proof for such facts which will lead to a just and correct decision of the case. சுத்தி அதுக்கே தான் வருவாங்க, சரியான தீர்ப்பு சொல்வதற்கு, சரியாக நீதி செலுத்துவதற்கு ப்ராப்பரான ப்ரூஃப் அது அமையுமா இந்த சாட்சியம்? கோர்ட்டார் முடிவு பண்ணணும். மேலே கொண்டு போங்க. யோகேஷன் மேலே கொண்டு போங்க. Said power cannot be dubbed as filing a laguna in prosecution case unless the facts in the case make it apparent. Exercise of power by the court would result in causing serious prejudice to the accused, resulting in miscarriage of justice. அந்த சாட்சியை விசாரிக்கிறதுனால ஏதாவது மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆயிடுமா? மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா நான் உங்களுக்கு பல முறை சொல்லிருக்கேன். கேட்டி தாமஸ் ஐயா ஜட்ஜ்மெண்ட், மசால்டியா யோகசன், முல்டானி வெர்சஸ் முல்டானி. அந்த the wide discretionary power should be exercised judicially and not arbitrarily. மேல கொண்டு போங்க.
தி கோர்ட் மஸ்ட் மேல கொண்டு போங்க. the court must satisfy itself. The court must satisfy itself that it was ever respect essential to examine such witness or to recall him for further examination in order to arrive as just decision of the case. The object of section 311 CRPC simultaneously imposes a duty on the court to determine the truth and to render the justice. எல்லாமே திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க பாருங்க. To determine the truth, to find out the truth, just decision of the case. The object of section 311 CRPC simultaneously imposes a duty on the court to determine the truth and render the just decision. மேல கொண்டு போங்க. The court arrives. மேல கொண்டு போங்க. The court arrives. கொஞ்சம் எனக்கு கண்ணு தெரியாது, இந்த பெரிய எழுத்தா போடுங்க. The court arrives at the conclusion that the additional evidence is necessary, not because it would be impossible to pronounce the judgment without it, because there would be a failure of justice. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இந்த சாட்சியை விசாரிக்கலன்னா அது நீதி செலுத்துவதற்கு ஏதுவாக அமையாது. இந்த சாட்சியை இருந்தாதான் நீதி செலுத்த முடியும் இருக்கணும். அடுத்தது பாருங்க. Exigence of the situation, fair play and good extent should be the safeguard. Exercising the discretion, the court should bear in mind no party in a trial can be foreclosed from correcting the errors if proper evidence was not adduced. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இந்த பாருங்க சார், இருங்க சார். The court should bear in mind no party in a trial can be foreclosed from correcting errors and the proper evidence was not adduced or relevant material was not brought on record due to any inadvertence. The court should be magnanimous in permitting such mistakes to be rectified. நல்ல வார்த்தையை கவனிங்க பாருங்க சார். சார் இது ரொம்ப நீதிபதிகள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் இதர் மிஸ்டேக்லேயே நம்ம ஒரு கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதை மார்க் பண்ண விட்டுருப்போம். சார் இந்த மாதிரி பை ஓவர் சைட் நாங்கள் அந்த மாதிரி ஆகிட்டு எங்களை பண்ணினா இது ஆனந்த் வெங்கடேசே ஒரு அற்புதமான தீர்ப்பு எழுதுறாரு. நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் வக்கீலோட தவறுகளை எண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே சொல்லுவார், யூ ஆர் நாட் கவுண்ட் தி எரர்ஸ் ஆஃப் தி கவுன்சில்ஸ். நான் சொல்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசையா சொல்றார். எவ்வளவு மெக்னானிஸ்மஸா பாருங்க. மெட்டீரியல் இது நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லுது. மெட்டீரியல் ராட் டியூ டு எனி இன்னட் தி கோர்ட் ஷுட் பி மெக்னானிமஸ் இன் பர்மிட்டிங் சச் மிஸ்டேக்ஸ் டு பி ரெக்டிஃபைட். மேல கொண்டு போங்க. அடுத்து மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க பிரதர். தி கோர்ட் ஷுட் தம்பி தி கோர்ட் கொஞ்சம் இந்த கோர்ட் எனக்கு கொஞ்சம் தெரியல தம்பி. தி கோர்ட் ஷுட் பி கான்சியஸ் ஆன் தி பொசிஷன். ஓகே. And that after all the trial is basically for the prisoners, and the court should afford an opportunity to them fairest manner possible in the party of reasoning. It would be safe to hear in favor of the accused getting an opportunity rather than protecting the prosecution against the possible prejudice at the cause of accused. நான் கேட்குறேங்க, 311 நம்ம விசாரிச்சா இப்போ ப்ராசிக்யூட்டர் கிராஸ் பண்ண போறாருல, ப்ராசிக்யூட்டர் 311 அவர் போட்டு விசாரிச்சா நம்ம கிராஸ் பண்ண போறோம்ல, prejudice எப்படி? அதெல்லாம் வாங்க மேலே பார்ப்போம். The court should bear in mind that the improper and courteous exercise of such a discretionary மேலே கொண்டு போங்க. Such a discretionary மேல கொண்டு போங்க. Such a discretionary power may lead to undesirable results. The additional evidence must not be received as a dispute to change the nature of the case against of any party. ஒரு சார்ஜ் ஒன்று இருக்கு, ஒரு அடிஷனல் எவிடன்ஸ் போடுறாங்க. நல்லா கவனிங்க தம்பி, நல்லா கவனிங்க நான் சொல்றத. ஒரு சார்ஜ் ஒன்று இருக்கு, ஒரு அடிஷனல் எவிடன்ஸ் போடுறாங்க. அது புது சார்ஜ் வந்துருதுன்னு வச்சுங்களேன், புது கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணா வேண்டாம். இப்போ உதாரணம் சொல்றேன், ஒரு சார்ஜ் இருக்கு 498A ஒரு சார்ஜ் இருக்கு, அதுலேயே வந்து 494க்கு ஒரு சார்ஜ் இருக்கு, 498A சார்ஜ் இல்ல எவிடன்ஸ் இருக்கு, 494க்கு இருக்கு. கோர்ட் 498A சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு 494க்கு விட்டுடுது. இப்ப அடிஷனல் எவிடன்ஸ் 494க்கு விடுறா அலோவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த சார்ஜ் இட் இஸ் நாட் எ நியூ கேஸ். இட் இஸ் நாட் எ நியூ கேஸ். தெரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு ரூலிங் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். தி கோர்ட் மஸ்ட் எக்ஸசைஸ் கீப்பிங் இன் மைண்ட் லைக் ஜெர்மனி இஷ்யூ இன்வால்வ்ட் இன் இன்ஷூர் தி ஆப்போசிட் ரிப்போர்ட் இஸ் given to other party. மேல கொண்டு போங்க. The power under section 311 CRPC மேல கொண்டு போங்க. Must therefore invoked by the court will not order to meet the ends of justice for strong and valid reasons, and the same must be exercised with care and caution. The court should bear in mind that fair trial entails the interest of the accused, the victim and the society. நல்லா கவனிங்க, accused மட்டும் இல்ல, fair trialங்கிறது victimக்கும் சொசைட்டிக்கும் எல்லாருக்கும் தான். The grant of fair and proper opportunity person concerned must be ensured being a constitutional goal. இது அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கு கொடுக்குறது. போங்க மேல கொண்டு போங்க. இந்த மாதிரி இது வந்து ராஜாராம் வகைராட சொன்ன 1லேருந்து 15 வரைக்கும் உள்ள அப்சர்வேஷன். இதெல்லாம் நீங்க குறிச்சுக்கணும். அடுத்து நான் வரிசையா சொல்லிட்டே வரேன். நான் சொல்றது எல்லாமே டைரக்ஷன் தான். 2015 ACR பேஜ் 920, 2015 ACR பேஜ் 920, 2015 அபெக்ஸ் கோர்ட் ரிப்போர்ட்ஸ் பேஜ் 920, AG கேபிட்டல் A கேபிட்டல் G வெர்சஸ் சிவகுமார் யாதவ், இந்திய உச்ச நீதிமன்றம்
Justice Jagdish Singh Gehar and Adar Kumar Goyal. சார் இதென்ன தயவு செய்து எல்லா வக்கீல்கள்ட்டையும் இருக்கணும் சார். நம்ம 311 போடுறோம்னா கோர்ட்ல போய் பேசுறோம்னா நம்ம வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுறோம்னா நம்ம கையில தீர்ப்புகள் இருக்கணும், உங்க கையில ஃப்ளோவா பாயிண்ட் இருக்கணும், நீதிபதி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். தெரியுங்களா? எதிர் சைடில் ஆட்சேபனை அவங்க என்ன ஆட்சேபனை பண்ணியிருக்காங்கிறத நம்ம கெட் ஓவர் பண்ணி பேசணும். இப்போ இதுல இந்த பாருங்களேன், இந்த இதுல பாருங்க, இதுல என்னென்ன டைரக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. இந்த பாருங்க, இதுல திருப்பி எடுத்து போட முடியுமா பிரதர்? ஏஜி வெர்சஸ் சிவகுமார் யாதவ் போட முடியுமா பிரதர்? அப்பீல் நம்பர் சொல்லி ஏஜி கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஜி வெர்சஸ் சிவகுமார் யாதவ் அண்ட் அனதர் decided on 10/9/2015 Supreme Court of India. 10/9/2015 SLP number 1187-1188/2015. Criminal appeal number 1187-1188/2015. Arising out of SLP criminal number 1899-1899-19 AG. Sir, was it state, sir? Was it state of Sivakumar Yadav and another. A capital G, Sivakumar Yadav and another. Okay, 1 minute. One minute. Never display content, sir. Display content. In the para, sir? பேரா அதுல என்னோட 13 கொடுங்க. பேரா 13. நான் 1 minute. நான் சார் இந்த பேரா 13 தான் இருக்கு. இந்த பாருங்களேன், இந்த தீர்ப்புல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்க, அந்த 14 கைடன்ஸையும் எடுத்து எழுதியிருப்பாங்க. இந்த தீர்ப்புல நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 14 கைடன்ஸையும் எடுத்து எழுதியிருப்பாங்க. அந்த 14 கைடன்ஸையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பாருங்களேன், நீங்க திருப்பி பாருங்க. அப்புறம் டைம்ல நான் சொல்லிட்டே வரேன். பாரா 29 போடுங்க தம்பி. பாரா 29 போடுங்க. பாரா 29. இந்த பாரா 29 போடுங்க. பாரா 29. பாரா 29. பாரா 20 இருங்களே. இப்ப மேல கொண்டு வாங்க. சம்மம் கடைசியில் கொண்டு வந்துருப்பாங்க பாருங்க. பாரா லாஸ்ட் பாரா அப்படியே மேல கொண்டு வாங்க. மேல கொண்டு வாங்க. என்கிட்ட கடைசி முடிவு கொண்டு வந்துருங்க. முடிவு கொண்டு வந்துருங்க. மேல கொண்டு வாங்க. மேல கொண்டாங்க. மேல கொண்டாங்க. மேல கொண்டாங்க. அவ்வளவு இருக்கா? We may now sum up for reasons disapproving the view of the High Court. இருக்கா? அந்த இருக்கு சார். போடுங்க. போடுங்க. பாருங்க தம்பி. The trial court and the High Court, the accused appointed counsel of his choice. இந்த பாருங்க தம்பி, நான் இதை எதுக்கான உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம தம்பி என்ன நினைச்சுவாங்கன்னா கவுன்சில் விட்டு கவுன்சில் மாதிரி இருந்துட்டா ஏற்கனவே உள்ள கவுன்சில் சரியா கேள்வி கேட்கல, எங்களுக்கு 3 லெவல்ல சான்ஸ் கேட்கலாம், நாங்கள் கவுன்சில் வந்து நல்லா என்னென்ன கேள்வி நாங்கள் வந்து அவர் சரியா நடத்தலை, நாங்கள் நடத்தி இதெல்லாம் வச்சு வச்சு கேட்க முடியாது. The trial court and the High Court held an appointed counsel of his choice. He was facing trial in other cases also. The earlier counsel were given due opportunity and duly conducted cross examination. They were under no handicap. No finding would be recorded. The counsel appointed by the accused were incompetent, particularly to back up such counsel. Expeditious trial in heinous offences as the present case in the interest of justice. The trial court has rejected the reason for recall the witnesses. மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க யோகசன். The court has not only need for fair opportunity to the accused, but also need for ensuring the victim of the crime is unduly harassed. Mere fact that the accused was in custody, he will suffer by the delay could be no consideration for any recall of witnesses, particularly the fact of the trial. Mere change of counsel cannot be a ground to recall the witness. There is no basis of holding any prejudice will be caused to the accused unless the witnesses were recalled. மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க தம்பி. மேல கொண்டு போங்க. Recall. The High Court has not rejected reasons given by the trial court or given any justice for permitting recall of the witness except for making general observation. Recall was necessary for ensuring fair trial. The observation contrary to reasoning of the High Court in dealing with the grounds for recall. Denial of fair opportunity of incompetence of எடுத்து போடுங்க தம்பி.
earlier counsel on account of expeditious proceedings, there is either any patent error in approach adopted by the trial court rejecting the prayer for recall any clear injustice, such prayer is not granted. நீங்க இந்த தீர்ப்பு நான் எதுக்கான எடுத்து சொல்லணும்னா இதெல்லாம் அடுத்து நான் சொல்லிட்டே வரேன் குறிங்க, அடுத்து சொல்லிட்டே வரேன் குறிங்க. 2016 ஏசிஆர் பேஜ் 955 ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வர்சஸ் மெஹர் அண்ட் அதர்ஸ். 2016 ஏசிஆர் பேஜ் 955 ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ராம் மேகர் அண்ட் அதர்ஸ். இதுலயும் பாரா 32ல டைரக்ஷன் இருக்கு. இதுலயும் பாரா 32ல டைரக்ஷன் இருக்கு. பாரா 32ல டைரக்ஷன் இருக்கு. பாரா 32ல டைரக்ஷன் இருக்கு. 2002 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 230. 2002 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 230. சைலேந்திர குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். சைலேந்திர குமார் வர்சஸ் இதுல என்ன சொல்லுவாங்க, கிரிமினல் கோர்ட் cannot reuse earlier order அப்படின்னா சொல்ல முடியாது. 311 311 இஸ் நாட் ஏ ஃபைனல் ஆர்டர். 311 இஸ் நாட் ஏ ஃபைனல் ஆர்டர். ஒரு கோர்ட் 311 டிஸ்மிஸ் பண்ண கோர்ட்டை திருப்பி அலோவ் பண்ணலாம். சில ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, எகைன் அண்ட் எகைன் நீங்க 311 அலோவ் பண்ணாதீங்கிறாங்க. பட் டெக்னிக்கலி பார்த்தோம்னா 311 இஸ் இன்டெலக்சுவரி ஆர்டர். அது ஃபைனல் ரைட்டை டிசைட் பண்ணல. அது ஒரு இடைக்கால உத்தரவு. இட் இஸ் ஏ டெம்பரரி ஒன், பெயில் மாதிரி. கோர்ட் கேன் சேஞ்ச் 311. தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை தான் இதில் சொல்றாங்க, இட் இஸ் நாட் ஏ ஃபைனல் ஆர்டர். 2002 எஸ்சிசி எந்த கோர்ட்ல உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் 311 ஆர்டர் பண்ண முடியாது, இது நான் வந்து ரிவைஸ் என்னோட ஆர்டரை நான் ரிவைஸ் பண்ண முடியாது, கோர்ட் நாட் ரிவைஸ் ஆர்டர்னா நோ. 2002 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 230 பாருங்க, சைலேந்திர குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரை பாருங்கன்னு சொல்லணும். அது மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம அகாடமியில் படிக்கிற பிள்ளைங்க தயாராகணும். 2007 எஸ்சிசி கிரிமினல் 299 கல்யாணி பாஸ்கர் வர்சஸ் சம்பூர்ணம் ஃபேர் ட்ரையல்ல நான் செக் கேஸ்ல வந்து 311 எக்ஸ்பர்ட் எவிடன்ஸுக்கு அனுப்பாம உள்ள கேஸை ஃபேர் ட்ரையல்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சுவாமி. இந்த இதெல்லாம் அவசியம் படிச்சு பாருங்க. அடுத்தது 2021 ஏசிஆர் பக்கம் 513 இந்து மல்ஹோத்ரா வெர்சஸ் இந்து மல்ஹோத்ரா, ஜஸ்டிஸ் இந்து மல்ஹோத்ரா அண்ட் அஜய் ரத்தோகிர். கேஸ்லா பேர் விஎன் பாட்டில் வெர்சஸ் கே நிரஞ்சன் குமார் அண்ட் அதர்ஸ். இதுவும் 311. சம்மனி ஆஃப் மெட்டீரியல் விட்னஸ் ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. 311 ஆப்ஜெக்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, அதாவது ஃபில்லப் தி லக்னானா என்ன, ப்ரெஜுடிஸ்னா என்ன, இது அத்தனையும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்றதுனா குறிச்சிங்க. 2011 எஸ்சிசி கிரிமினல் 136 விஜய்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. 2014 13 எஸ்சிசி பக்கம் 59 மன்னன் சைக் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். 2017 எஸ்சிசி 340 ரத்தன்லால் வர்சஸ் பிரகலாத் ஜெயின் அண்ட் அதர்ஸ். 2019 14 எஸ்சிசி கிரிமினல் 328 ஸ்வர்ணகுமார் பானர்ஜி வர்சஸ் சிபிஐ. இப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டே போலாம். இறுதியில் அந்த 311 ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னுடைய நெஞ்சில் நான் படித்து மகிழ்கிற கேட்டி தாமஸ் ஐயா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துக்கிறேன். ராஜேந்திர பிரசாத் வர்சஸ் நார்காட்டிக் செல். லகுனா ப்ராசிக்யூஷன் கேஸ் என்ன, ஃபில்லப் தி லகுனான்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ப்ராசிக்யூஷன் கேஸ்ல. இதை வந்து விட்னஸ் கேன் பி ரீகால்ட் ஆர் ரீசமன் பவர் அண்டர் தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஓவர் சைட் மிஸ்டேக்ஸ் டைரக்ட்ல இருக்கிறது லகுனால இந்த இந்தியன் வீக்னஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ராசிக்யூஷன் கேஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க படிங்க. நம்ம அடுத்தது 311 வந்துடுவோம். நான் அப்படியே சொல்லிட்டே போகலாம். நான் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், பட் காலத்து நேரம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வந்திருக்குல்ல, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல 51 2020 வீடியோ கான்ஃபரன்ஸ். இதெல்லாம் வருவதற்கு முன்பே 2019 எஸ்சிசி கிரிமினல் 765 மஞ்சு தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ங்கிற கேஸ்ல 311 போட்டு நைஜீரியாவில் இருக்கிற டாக்டரை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல விசாரிச்ச கேஸ். இது மாதிரி நிறைய தீர்ப்பு நீங்க எடுத்து கையாளுங்க. இப்போ டிலேடு எக்ஸாமினேஷன் நாட் அலௌடுன்னு நிறைய தீர்ப்பு இருக்கு. ரொம்ப டிலேயா போடுறது, 311 டிலேயா போடுறது. நீங்க விசாரிச்சு 1.5 வருஷம் கழிச்சு 311 போட முடியாது. அப்படின்னா டிலேடு. 2019 4 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 839 இந்திய சுப்ரீம் கோர்ட், இந்திய உச்ச நீதிமன்றம் சொப்பன்குமார் சாட்டர்ஜி வெர்சஸ் சிபிஐ. 2017 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 729 ரத்தன்லால் வெர்சஸ் பிரகலாத் ஜத் அண்ட் அதர்ஸ். இதுவும் இந்திய உச்ச நீதிமன்றம். அடுத்தது 2009 எஸ்சிசி கிரிமினல் பேரா 224 உமர் முகமது அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இதுவும் டிலேயா விசாரிக்கிறது. இப்படியே சொல்லிட்டே போகலாம். அடுத்தது 2012 3 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 1 சஞ்சீவ் ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி.
அப்புறம் ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் தி கேஸ் என்னன்னா 2011 3 SEC கிரிமினல் பேஜ் 371. அப்படியே நான் வந்து காலத்தின் அருமை கருதி இப்போ நான் டக்குன்னு இதுக்கு வந்துடுறேன், 311A வந்துடுறேன். சார் நம்ம முடிக்க போகிறோன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கிளாஸ் முடிச்சிருவேன். தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் 311A இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். 311A எதுக்கான வச்சான்னாங்க, 311A போடுங்க சாமி. சார் எடுத்துட்டேன். பழைய 311A போடுங்க, புது 311A போடணும், 349 போடணும்னா பழைய 311 போட. நீங்க நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லுவேன், சட்டத்துல அனாமலி வந்துடும், சட்டத்துல பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு செய்யறதுங்கிறதுக்கு தீர்வு முடிவுகள் தான் கை கொடுக்குன்னு சொல்லுவேன். தீர்வு முடிவுகள் தான் கை கொடுக்குன்னு சொல்லுவேன். இப்ப பழைய 311 படிச்சு பாருங்களேன். பழைய 311A படிச்சு பாருங்க. யாருமா படிக்கிறது? யார் படிக்கிறது? யோகிசன், நீங்களே படிக்கலாம். யோகிசன் Yes, sir. 311 capital A. Power of the magistrate to order person to give specimen signatures or handwriting. If a magistrate of first class is satisfied that for the purpose of any investigation or proceeding under this code, it is expedient to direct any person, including an accused person, to give specimen signatures or handwriting, he may make an order to that effect, and in that case that the person to whom the order relates shall be produced or shall attend at the time and place specified in such order, and shall give his specimen signatures or handwriting, provided that no order shall be made provided that no order shall be made under this section unless the person has at some time has been arrested in connection with such investigation or proceeding. சார், இப்ப நான் சொல்ற லா ஆஃப் அனாமலிங்கிறது இந்த 311A எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? இந்த 311A ஒரு சட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டிராப்ட் பண்ண பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் சில இடங்கள்ல தவறு பண்ணிட்டாங்கன்னு என்னுடைய கருத்து. அது எங்க? If a magistrate of the first class satisfied purpose of any investigation presented to this court to direct any person, நல்ல வார்த்தைக்கு எனி பர்சனா யாரு? எனி பர்சன்னா இன்க்ளூடிங் அக்யூஸ், யாரா வேணாலும் இருக்கலாம், சாட்சியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இன்க்ளூடிங் அன் அக்யூஸ் பர்சன் டு கிவ் ஸ்பெசிமென் சிக்னேச்சர். அடுத்த வார்த்தை இப்ப கீழே வாங்க, ப்ரொவிஷனல் கிளாஸ் படிங்க. That no order shall be made under this section unless the person sometime been arrested. இப்ப எனி பர்சன் எதிரியா இல்லாதவங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா? இப்ப 1வது கிளாஸையும் 2வது கிளாஸையும் சேர்த்து பிடிச்சா பழைய 311A தலையை சுத்தம். நான் அந்த 311A 2006 எஃபெக்ட் ஆனிச்சு. 2006 எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நிறைய கேஸ்ல செக் கேஸ்லாம் போடுவேன். அப்ப என்னுடைய நெஞ்சு எழுகிற ஒரு நீதிபதி இருந்தார், அவரும் இப்ப பணியில் இருக்கிறார். ரொம்ப நல்ல சட்டத்தில் ஆழ்ந்து படிக்கிற நீதிபதி. நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. அவர் என்கிட்ட கோர்ட்ல சண்டை கேட்பார், சுவாமி நீ ரீட் தி ப்ரொவிஷனல் கிளாஸ் அப்படின்னாரு. நான் சொல்லுவேன், ப்ரொவிஷனல் கிளாஸ் இல்லைன்னா எதுங்க எனி பர்சன் ஏங்க தலையில ஆரம்பிக்கிறாங்க? ப்ரொவிஷனல் கிளாஸ் தப்புங்க, நீங்க ரெண்டையும் சேர்த்து படிக்கணுங்க, ப்ரொவிஷனல் கிளாஸை மட்டும் படிக்கக்கூடாதுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நிறைய தீர்முடிவுகள் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 311A எதனால இன்சர்ட் பண்ணாங்கன்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் 540 இருந்துச்சு 311, 1898. 1973 311 வந்துச்சு. 1973க்கு பிறகு இந்த ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து வாங்குறதுக்கு, ஸ்பெசிமென் சிக்னேச்சர் வாங்குறதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் ராம் என்கிற ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ராம்பாபு மிஸ்ராங்கிற கேஸ்ல 19/2/1980 இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சின்னப்ப ரெட்டி, ரஞ்சித் சிங் சர்க்காரியானா உங்களுக்கு தெரியுமா? ரஞ்சித் சிங் சர்க்காரியா அண்ட் சின்னப்ப ரெட்டி 2 பேருமே புகழ்பெற்ற நீதியரசர்கள். அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. என்ன டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, அந்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ப 73 கம்பேர் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 73 பவர் இருக்கு, 73 பவர் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனிஹே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இல்லை, தி ஏலியர் பராஸ் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாருங்களேன், the view expressed by the request we accordingly dismiss the appeal and will doing so suggest a suitable legislation may be made on the the 5 of the Identification Persons Act to provide for the further investigate the magistrate with the power to issue direction to any person including the accused to give specimen signature. சட்டம் இயற்றுபவர்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும்னு சொல்லி. 1980 கொடுத்த தீர்ப்புக்கு
நம்முடைய பாராளுமன்றம் எவ்வளவு சுறுசுறுப்பா நடந்திருக்கு பாருங்க. ஏறத்தாழ 26 ஆண்டுகள் கழித்து நம்ம பார்லிமெண்ட் எழுதுது. என்ன பார்லிமெண்ட் எழுதுதுன்னா இந்த 311A கொண்டு வருது. இந்த 311A 2006 தான் அமெண்ட்மெண்ட்டுக்கு வருது. 2006 வந்துருது 311A. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துருதா? இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னா எனக்கு அந்த பிரச்சனை பெண்டிங்லேயே இருக்கு. நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில் வகுப்பு நடத்த போது வகுப்பை தொங்குவதற்கு முன்னால் எனக்கு முன்னாடி ஒரு நீதியரசர் 5 பேர் உட்கார்ந்தாங்க, ஹைகோர்ட் நீதிபதிகள். அதில் ஒரு நீதியரசரை பார்க்குறேன். அன்னைக்கு தான் நான் அவரை தெரிந்து கொண்டேன். அவருடைய பேர் தண்டபாணி ஐயா என்பது. அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். 2018 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்ல பக்கம் 321 ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். கிறிஸ்டோபர் சாம் மில்லர் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச், நாகர்கோயில், கன்னியாகுமரிங்கிற கேஸ்ல ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருந்தார். என்ன தீர்ப்பை தந்திருந்தார்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்முடிவை தந்திருந்தார். என்ன தீர்முடிவை தந்திருந்தார்னா, ப்ரொவிசர் கிளாஸை படிக்கும்போது ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சரை பார்க்கணும். சட்டத்தை எழுதியவருடைய நோக்கம் என்ன? எனி பர்சன் போட்ட போதே சாட்சிகள்கிட்ட கையெழுத்து வாங்கணும் தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த நீங்க ப்ரொவிசர் கிளாஸை மட்டும் படிக்காதீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன கையாண்டு இந்த தீர்ப்புல கிறிஸ்டோபர் சாம் மில்லருங்கிற கேஸ்ல வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் கன்னியாகுமரிங்கிற தீர்ப்புல, நாகர்கோயிலுங்கிற தீர்ப்புல ப்ரொவிசர் ஃபர்ஸ்ட் கிளப் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து படிங்க. 311A படி எனி பர்சன்ட் கையெழுத்து கேட்கக்கூடிய அதிகாரம், ஸ்பெசிமென் சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங் கேட்கக்கூடிய அதிகாரம் நீதிபதிக்கு உண்டுன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னார். நான் அந்த இது மாதிரி ஒரு சட்டத்தில் இருக்கிற பிரச்சனை ஐயா தீர்த்து வச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டார். சாமினா, நான் உண்மையிலேயே இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடலான்னு தான் இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு. திருப்பி போய் நான் உள்ளர ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பழைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிடைத்தது. பொருள் கொள்ளும் போது ஆப்ஜெக்டை பார்க்கணும், ஆப்ஜெக்டை பார்த்து தான் நான் எழுதினேன். பொருள் கொள்ளும் போது 2 ப்ரொவிஷனையும் சேர்த்து எழுதுன்னு சொன்னாங்க. சுவாமி நல்லா கவனிங்க சுவாமி. இந்த தீர்ப்பு வந்த ஆண்டு 2018 ஆண்டு, சட்டத்தில் திருத்தம் வந்த ஆண்டு 2006. தற்போது பிஎன்எஸ் வந்திருக்கிற ஆண்டு 2023 ஜூலைல வந்திருக்கு. பிஎன்எஸ் எடுத்து போடுங்க தம்பி, பிஎன்எஸ் எடுத்து போடுங்க தம்பி. 1 minute. 349 349 பிஎன்எஸ் எடுத்து போடுங்க. 349 பிஎன்எஸ் எடுத்து போடுங்க. சார், நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன்னா, டிஜி எழுதுற தம்பிகளுக்கு, ஏபிபி எழுதுற தம்பிகளுக்கு, அப்புறம் மிஸ் யாரும் வெளியே பேசு அப்படியே சொல்லி கட் பண்ணி அப்படியே அங்கேயும் சொல்லிட்டு சார் மேலே கொண்டு போங்க சார். சார் என்ன சார் திருத்தம் வந்திருக்கு சார்? அப்படியே வச்சுங்க சார். என்ன திருத்தம் வந்திருக்கு பாருங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் டு டயக்ராம் பர்சன், என்குள்ளே அக்யூஸ் பர்சன். நல்ல வார்த்தை கவனிங்க சார். ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு கவனிக்கணும். டு கிவ் ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஆர் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் ஆர் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் வாய்ஸ் சாம்பிள். நல்ல வார்த்தை கவனிக்கணும் பிரதர்ஸ். இந்த வாய்ஸ் சாம்பிள்லாம் ஏற்கனவே இல்லை. சிக்னேச்சர் ஆஃப் ஃபிங்கர் ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சு, ஃபிங்கர் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. என்ன சேர்த்துருக்காங்க? ஆர் வாய்ஸ் சாம்பிள். யோகிசன் புரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. He may make an order to that effect in the case to person whom the orders relate to shall produce shall attend the time. அப்படியே வாங்க தம்பி. ஏற்கனவே இருந்த ப்ரொவிஷன்ல ப்ரொவைடட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இப்போ ப்ரொவிஷன் கிளாஸ் 2 வச்சிருக்காங்க. படிங்க யோகிசன், உங்க திருவாயால அதை படிங்க. Second provision, sir. Provided further that the magistrate may, for the reason to be recorded in writing, order any person to give such a specimen or sample without him being arrested. கிளியர் பண்ணாங்களா? நான் சொன்னதை கிளியர் பண்ணாங்களா? பிஎன்எஸ் கிளியர் பண்ணாங்களா? இதை நான் எதுக்கான ஒரு செக்ஷனுக்கு ஒரு வகுப்பை மெனக்கட்டு எடுக்கிறோம்னு சொன்னா, எங்கெங்கே விடுதல் இருக்கிறது, எங்கெங்கே புகுத்தியப்பட்டிருக்கிறது. இப்போ வாய்ஸ் சாம்பிள் சேர்த்துருக்காங்களா? அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்வி வர்சஸ் ஸ்டேட்டுங்கிறது ஆர்டிகல் 23க்கு எதிரானது. பாலிகிராப் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம், பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் எல்லாம் 2013 2 SEC கிரிமினல் பேஜ் 748. 2013 2 SEC கிரிமினல் பேஜ் 748. இதுல ரித்தி சின்ஹா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்
இதுல மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் கிரிமினல் ட்ரையல் despite the absence of any provision therefore in CRPC magistrate can authorize investigating agency to record voice sample of accused. இப்ப என்ன பண்ணாங்கன்னா இப்ப வாய்ஸ் சாம்பிள் இப்ப சேர்த்திருக்காங்க. எதுக்காக சேர்த்திருக்காங்க? வாய்ஸ் சாம்பிளுக்குன்னு ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் இல்லாம இருந்துச்சு. சில பேர் தீர்ப்புல பொருள் கொண்டாங்க. எப்படி பொருள் கொண்டாங்கன்னா செக்ஷன் 53 பார்க்கும்போது சிஆர்பிசியில் ஓல்டு 53ல சச் அதர் டெஸ்ட் இருக்கும். சச் அதர் டெஸ்ட்ங்கிறது இன்க்ளூடிங் வாய்ஸ் சாம்பிள்னு பொருள் கொண்டிருப்பாங்க. ரஞ்சன் தேசாய் பொருள் கொண்டார். நீதியரசர் ரஞ்சன் தேசாய் இந்த ரிதி சின்ஹாங்கிற கேஸ்ல 2 பேரும் பெஞ்ச் அமர்வுல முடிவு கொண்டார். அல்டாஃப் அலாம் என்ன பண்ணார்? அதுக்கு நேர்மாறா தீர்ப்பு எழுதினார். அதுக்கு பொருந்தாது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேணும். ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இல்லாம அதை நம்ம வாய்ஸ் சாம்பிள் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார் 2013. உடனே நண்பர்களே, இந்திய நாட்டினுடைய 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பு மாறுபட்டு இருக்கும்போது அடுத்து என்ன செய்யணும்? ட்ரிபிள் பெஞ்சுக்கு போகணும். ட்ரிபிள் பெஞ்ச் அமைக்கிறாங்க ரஞ்சன் கோகாய் அவர்கள் தலைமையில. நான் ரஞ்சன் தேசாய்க்கு ரஞ்சன் கோகாய்க்கு ஏதோ உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். ரஞ்சன் கோகாய் சிஜேஆர் இருக்கார், தீபக் குப்தா ஜே, சஞ்சீவ் கே, ரிதி சின்ஹா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்னு 2/8/2019 தீர்ப்பளிக்கிறாங்க. 2/8/2019 தீர்ப்பளிக்கிறாங்க. இது எல்லா இதுலயும் வந்திருக்கு. 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 132. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க அவசியம் நீங்க படிக்க தான் தம்பி. நீங்க நான் முதலோட ஒரு சகோதரி ஆரம்பிக்கும் போது ராஜலட்சுமி சொன்னார், விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டு வேண்டியிருக்குன்னு சாம்னா வக்கீல் சொல்றாரு. சாம்னா வக்கீல் இது நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, வலம்புரி ஜான் என்கிற வார்த்தை சித்தர் இருந்தார். வலம்புரி ஜான் என்கிற ஒரு வார்த்தை சித்தர், அவரோட அண்ணன் பையங்களோட லா காலேஜில் படிச்சாலும் அவர் அடிக்கடி பார்க்க போக அவர் எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருப்பார். மிக சிறந்த எழுத்தாளர், மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த பேச்சாளர். அவர் சொல்லுவார், விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும்னு. அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது நல்ல வார்த்தை. அவர் யார்கிட்ட இருந்து கத்துட்டாருன்னு நான் அந்த ஆராய்ச்சிக்கு போக விரும்பவில்லை. அதை இந்த மாதிரி பல பேருக்கு அது பயன்படுகிறது என்று சொன்னால், உண்மையில அதே வலம்புரி ஜான் தான் சொல்லுவார், பிறை நிலாவே வருந்தாதே உனக்குள் பூர்ணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான்னு சொல்லுவார். பிறை நிலாவே வருந்தாதே உனக்குள் பூர்ணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான்னு ஒரு அரபு நாட்டு கவிதை எடுத்து சொல்லுவார். இப்ப இந்த ரித்தி சின்ஹா கேஸ்ல எவ்வளவு அழகா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. இந்த ரித்தி சின்ஹா கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க பாருங்க. இந்த லைட் ஆஃப் தி அபவ் டிஸ்கஷன் we unnecessarily take the view that until explicit provisions are engrafted in the code of criminal procedure by parliament, a judicial measure must be considered the power of order a person to give sample of his voice for the purpose of investigation of a crime. Such power has been conferred on a magistrate by a process of judicial interpretation in exercise of jurisdiction vested in this court under Article 142 of the Constitution of India. சாட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 142வது உறுப்பின்படி எல்லா நீதிமன்றங்களுக்கும் உண்டு என்று இந்த உச்ச நீதிமன்றம் சொல்கிறதுன்னு சொல்லி சட்டத்துல ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இல்லாட்டா கூட வாய்ஸ் சாம்பிள தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நீதிபதிகளும் கொடுப்பாங்க. இது 2019 வந்த தீர்ப்பு. 2019 வந்த தீர்ப்பு 6 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 4 ஆண்டுகளுக்கு பிறகு பிஎன்எஸ்எஸ் வடிவில் நம்மளுக்கு வந்திருக்கு வாய்ஸ் சாம்பிள். இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதை எனக்கான்னு சொல்லலை, நீங்க எல்லாம் புரிஞ்சு நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த வகுப்பு எடுக்கிறோம். அப்புறம் நான் சொன்ன தீர்ப்புனா குறிச்சிங்க. காலத்தின் அருமைகிறது 9 மணிக்கு முடிச்சிருவோம். 311 ஏக்கு உள்ள தீர்ப்பு 2016 4 SCC கிரிமினல் பேஜ் 342. சுக்ராம் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு புரிந்திருக்கீங்கன்னு கேட்கிறேன். 23/6/2006 311A இன்செட் ஆகுது. ஹேண்ட் ரைட்டிங் வாங்கலாம், கையெழுத்த வாங்கலான்னு. இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டா, ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டா? சுவாமிகளே, 1983 86 வரை உள்ள நடந்த வழக்குக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லும், என்னைக்கு சட்டத்தில் இன்செர்ட் பண்ணாங்களோ அதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட், நாட் ரெட்ராஸ்பெக்டிவ் கிடையாதுன்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லும். தயவு செஞ்சு குறிச்சிங்க. 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 515 பி கிஷோர் வர்சஸ் ஸ்டேட் ஜஸ்டிஸ் டாக்டர் ஜெயச்சந்திர ஐயாவோட தீர்ப்பு. பி கிஷோர் வர்சஸ் ஸ்டேட். while sample falls within the meaning of physical evidence, non testimonial compulsion. இது டெஸ்டிமோனியல் கம்பல்சன் சொல்ல முடியாது.
டெஸ்டிமோனியல் கம்பல்சன் சொல்ல முடியாதுன்னு சொன்ன தீர்ப்பு. 2020 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 147 ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் ஐயா தீர்ப்பு. குமரேசன் வெர்சஸ் ஸ்டேட் வாய்ஸ் சாம்பிள் வில் ஹேவ் நாட். இது டெஸ்டிமோனியல் கம்பல்சன் சொல்ல முடியாதுன்னு சொன்ன தீர்ப்பு. ஆக இந்த வகையில் இரவு 9 மணி ஆயிடுச்சு. தயவு செய்து விடுப்பு நாட்களில் உங்களை 9 மணி வரை என்னோட இருக்க செய்ததற்கு முதலில் உங்கள் அத்தனை பேரிடம் என்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்களே தங்கள் பலத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் கமுகனைப் போல அவர்கள் கழுகுகளைப் போல இறக்கைகளில் உயரே பறப்பார்கள். அவர்கள் ஒருவரும் சோர்வடைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். ஆகையால் பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியுள்ள வலது கரத்தினால் உன்னை இந்த உலகத்திற்கு காட்டுவேன்னு சொன்ன இயேசுநாதனுடைய தம்பியாக அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் உங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். 25 பேர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த 25ஆம் ஆண்டின் இறுதியில் 25 பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம். 26ஆம் ஆண்டின் துவக்கத்தில் நடக்கிற அத்தனை தேர்வுகளிலும், நடக்கிற சட்டம் சம்பந்தப்பட்ட அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் சுகுணா லா அகாடமி முந்துகிறது என்கிற செய்தியை கேட்கிற போது வகுப்பெடுக்கிற எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியுறும் என்று சொல்லி நல்ல வகுப்பை தர காரணமாக இருந்த அனைத்து தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் நன்றி சொல்லி லாஸ்ட் 2 கேஸ் லாஸ் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு. சென்மின்னு சொல்றாரு, கேஸ் லா மட்டும் சொல்லிடுறேன். 2020 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 147 குமரேசன் வெர்சஸ் ஸ்டேட். 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 515 ஜஸ்டிஸ் டாக்டர் ஜெயச்சந்திராவோட கிஷோர் வெர்சஸ் ஸ்டேட். நான் சென்ற முறை வகுப்படுத்த பின்னால் மதுரையிலிருந்து ஒரு சீனியர் என்னை தொடர்பு கொண்டார். அவரும் வகுப்பெடுக்கிறவர் தான். தம்பி, நீங்கள் வகுப்பு எடுக்கும் போது இந்த ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா சொல்றீங்க, கொஞ்சம் சுலவா சொல்லுங்க, நான் குறிக்கிற ஏதுவாக இருக்குமென்று. நாம் வகுப்பை 6 மணிக்கு துவக்குவதாக இருந்தோம். நம்முடைய சகோதரிகளே ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேல பேசும்போது மிக்க மகிழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டோம். அது ஏறத்தாழ 1 மணி 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம திளைத்திருந்ததுனால மறந்துட்டோம். அதனால இன்றைக்கு ஸ்பீடா போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடுச்சு. இதற்கு நான் முதலில் ஸ்பீடா போகணும்னு யாராவது நினைச்சா அவங்களை அத்தனை பேர்கிட்ட என்னுடைய மன்னிப்பு தானே கூறுகிறேன். நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருங்கள். தோல்வி விட்டு யாரும் வருத்தப்படக்கூடாது. அடுத்த தேர்வு நமக்காக காத்து. ராஜலட்சுமியை பாத்தீங்களா? ராஜலட்சுமி என்ன சொன்னாங்க? பல தேர்வுகளில் ஒற்று தோற்றதை நாங்க பிடிச்சாங்க. தமிழ்நாடு என்ன சொன்னாங்க? நான் ஏற்கனவே தேர்வில் தோற்றேன், டிஜேல போனேன், ஆந்திராவுக்கு போனேன், கேரளாவுக்கு போனேன், பாண்டிச்சேரிக்கு போனேன், என்னை இந்த நீதித்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடைசியில சட்டத்துறை என்னை ஏற்றுக்கொண்டது, அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் சொன்னாங்க. ஆகவே உழையுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக ஒரு சகோதரன் கிடைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி செயல்படுங்கள். ஸ்ட்ரைக் தொடர்ந்தால் எங்களுடைய வகுப்புகள் தொடரும். திருப்பி சொல்றேன், சாமநாதன் சார் கிளாஸ் எடுக்கலேன்னு சொல்லக்கூடாது. ஸ்ட்ரைக் தொடர்ந்தால் எங்களுடைய வகுப்புகள் கண்டாயம் வாரம் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்லுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிதனை பாராட்டி காலம் கடந்து வகுப்பை முடிப்பதற்கு முதலில் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். சுரேஷ், நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த நேரத்துல நீங்க உண்மையாலுமே ஆலமரமா நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை ரொம்ப எளிமையான வழியில அந்த அவங்கள பிராக்டிஸ்க்கு நம்ம உங்களை தயார்படுத்துறதுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்றது பல பேருக்கு ரொம்ப நன்றி சுரேஷ். ரொம்ப நன்றி சுரேஷ். நன்றி சுரேஷ். நன்றி சுரேஷ். நன்றி சுரேஷ். நன்றி சுரேஷ். தேங்க்யூ சார். நன்றி. தயவுசெய்து ஒண்ணே சொல்லிக்கிறேன், இந்த வகுப்பு முடிஞ்சு என்னுடைய சகோதரன் சுரேஷ் உடனே யூடியூப்ல ஏத்துறாரு. யூடியூப்ல ஏற்றும் போது தயவு செஞ்சு தம்பிகள்லாம் இங்க போடுற கமெண்ட்ஸ் அதுல போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். யூடியூப்ல ஒரு முறை இந்த வகுப்பை கேளுங்க, இன்னும் உங்களுக்கு பயன்படும். அதுல உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு செய்துங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் தருகிற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு உற்சாகப்படுத்துவது, அடுத்த வகுப்பு எடுத்த மேலும் மேலும் தூண்டுவது. ஆக அந்த வகையில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அமையட்டும். நாங்கள் தவறு செய்தாலும் எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், குட் நைட். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறக்க போகிற 2026 சுகுணா லா அகாடமியில படித்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் வளமான ஆண்டாக, வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஆண்டாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
தேங்க்யூ Thank you, sir. Thank you so much. Thank you, sir. தேங்க்யூ Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ